அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய சுமார் 20 வருடங்களாக அல் இஹ்சான் என்னும் சங்கத்தின் சார்பாக மார்க்க சேவைகளை இஹ்லாஸாக அல்லாஹ்வினுடைய திருப்தியையும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையை உறுதியாக உலக அளவுக்கு இணையதளத்தின் மூலமாக கடல் கடந்து இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் அதை படித்து பார்த்து கொள்கையில் உரமாக இருப்பதற்காக வேண்டி தொடர்ச்சியாக இதுபோன்று சிரமமான நேரத்திலும் கூட அதை தொடர்பை விட்டுவிடக் கூடாது, அமலில் சிறந்தது நிரந்தரமானது என்ற ஹதீஸுக்கு ஏற்ப ஒரு அற்புதமான முறையிலே இந்த நிகழ்ச்சி மக்களுக்கு போய் சேர்வதற்காக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த அல் இஹ்சானுடைய நிர்வாகத்தினர்களே, அதற்கு உறுதுணையாகவும் ஆக்கப்பூர்வமான பணியையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய இப்ராஹிம் ஹசரத் அவர்களே, மற்றும் அதற்காக உதவியாக இருக்கக்கூடிய பெருமக்களே, இன்று ஒரு அற்புதமான அரிய ஒரு தலைப்பினை இந்த சங்கம் நமக்கு தந்திருக்கிறது. சொல்லப்போனால் இந்த தலைப்பில் இந்த அடியேன் இதுவரைக்கும் உரையாற்றாத ஒரு தலைப்பாக, அதிலும் குறிப்பாக நம்முடைய இமாம்களின் பேணுதலுக்குரிய இமாமாக, மதுஹபிலே பேணுதலுடான மதுஹப் என்று சொல்லப்படக்கூடிய, எப்படி கௌசுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களை பற்றி படிக்கிற பொழுது அஷ்ஷாஃபிஇய்ய ஃபஸிர் தல் ஹம்பலிய பிலா அஜ்ரில் இத்தஹத்தாத், நீங்கள் ஷாஃபி மதுஹபாக இருந்து இமாம் அஹ்மது பின் ஹம்பலுடைய மதுஹபுக்கு நீங்கள் மாறினீர்கள் எதற்காக என்றால் அதிலே பேணுதல் இருப்பதற்காக என்று பாடுவது போல ஒரு அற்புதமான சூஃபியாக இருந்தவர்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹு தாலா ஒவ்வொரு மேதைகளை அனுப்புவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ், உம்மத்துமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு என்னவென்றால், ஒவ்வொரு நூற்றாண்டிலும் இந்த தீனை உயிரோட்டப்படுத்தக்கூடிய உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு மாமேதையை அல்லாஹ் உம்மத்தில் இருந்து அல்லாஹு தாலா அனுப்புவான். அது உம்மத்திற்கு கிடைத்த சிறப்பு என்று சொன்னார். அந்த அடிப்படையிலே இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், முதலாம் நூற்றாண்டினுடைய அந்த தீனை உயிர்ப்பித்த அந்த நாயகராக உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திகழ்ந்தார். இரண்டாம் நூற்றாண்டில் உள்ளவர்களாக என்னுடைய உஸ்தாத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திகழ்ந்தார்கள் என்று அஹ்மது இமாமே சொல்வார். அது ஒரு நீண்ட ஒரு பட்டியல் வரும். ஒவ்வொரு நூற்றாண்டிலும் அல்லாஹ் யாரை வைத்திருந்தான் என்பதை அந்த காலத்துடைய உலமாக்களே நமக்கு வரலாறிலே சொல்லியிருக்கிறார். ஆக இந்த உம்மத்துமார்களுடைய தீன் அல்லாஹ் சொல்வானே, யுரீதுனா யுத்ஃபியூ நூரல்லாஹ் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, எதிரிகள் இந்த இஸ்லாத்தினுடைய ஜோதியை அணைக்க நினைக்கிறார்கள், அல்லாஹ் அதை ஜோதியை நல்ல பிரகாசப்படுத்த நாடுகிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த பிரகாசப்படுத்துதல் என்பது மாமேதைகளை கொண்டுதான். நான் சில வாரங்களுக்கு முன்பாக ஜும்மா உரையிலே சொல்லியதுண்டு, 800 ஆண்டு காலம் இஸ்லாமியர் ஏதாவது இந்தியாவிலே முகலாயர்கள் ஆட்சி செய்தார்கள். ஆனால் அந்த அரச பரம்பரையில் வந்தவர்கள் இன்றும் வாரிசாக கல்கத்தாவிலே அடுத்த வேளை சோருக்கு கூட வழி இல்லாமல் தான் இருக்கிறார். ஆனால்
அவர்களுடைய அந்த ஆட்சியை கொண்டு இந்த தீனுக்கு அவர்கள் உரம் ஏற்படுத்தினார்களா என்றால் இல்லை. தங்கள் ஆட்சியை தான் தக்க வைத்துக் கொண்டார். ஆனால் ஆன்மீகவாதிகளை கொண்டுதான் இஸ்லாம் வளர்ந்தது. அது இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருந்து, கேரளாவில் இருந்து, உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டாலும் சஹாபாக்கள் உலகம் உள்ள அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில பகதாத் என்பது இன்னைக்கு அமெரிக்கா என்பது ஒரு எல்லோரும் ஒரு பிசினஸுக்காக தொடர்புக்கு எப்படி வைத்திருக்கிறார்களோ அதுபோல அந்த காலத்திலே கல்விக்காக ஒரு மர்கஸ், ஒரு தலைமை பீடமாக இருந்தது பகதாத். ஏனென்றால் பகதாதில் தான் அலியின் ரலியல்லாஹு தஆலாவுடைய அரசாங்கம் அங்குதான் தலைநகரம் இருந்தது. கல்வியினுடைய வாசல் என்று ரசூலுல்லாஹ்வால் சொல்லப்பட்டு நபி அவர்களுடைய கல்வியை உலகம் முழுவதும் அவர்களுடைய வாயால் வெளிப்படுத்திய அந்த கல்வியின் கடல் அங்குதான் ஆட்சியில் இருந்தார்கள். அதுபோல சட்டமேதை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபகீஹாக, சட்டமேதையாக, இமாமாக திகழ்ந்த அப்துல்லாஹ் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி கால வரைக்கும் அவர்கள் அங்கேதான் அரசாங்க நீதிபதியாக இருந்தார். இப்படி பார்க்கிற பொழுது பகதாதுக்கு போனால் நாம் ஒரு சிறந்த ஆலிமாக ஆகலாம் என்ற ஒரு எண்ணம் அந்த காலத்தில் ஆன்மீகவாதிகளும் கல்வியை தேடக்கூடியவர்களும் அங்கேதான் சென்றார். ஆனால் பகதாத் என்பது வலிமார்களுடைய ஒரு சங்கமாகவும் இமாம்களுடைய சங்கமாகவும் சஹாபாக்களுடைய சங்கமாகவும் அது அமைந்த காரணத்தினால் அது கல்வியினுடைய ஒரு கடல். எப்படி கடல் ஒரு ஊர்ல இருக்கிற மாதிரி அந்த ஊர்ல கல்வியின் கடல்கள் எல்லாம் இருந்திருக்கிறார். அந்த மண்ணின் மனம், அந்த மண்ணினுடைய மைந்தராக திகழக்கூடிய இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும். உலகத்திலே எல்லா மனிதர்களும் ஒரு ஆதம் அவ்வாவிலிருந்து தான் வந்தவர்கள். கருப்பர்களோ பணக்காரர்களோ நிறத்தாலோ குலத்தாலோ பணத்தாலோ யாருக்கும் சிறப்பு இல்லை. ஆனால் இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும், பேணுதல் யார்கிட்ட இருக்கிறதோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலே சங்கைக்குரியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அத்துக்கா என்றால் இறையச்சம் தான் பேணுதல், பேணுதல் உள்ளவர்கள். ஆக பேணுதல் என்பது அது சாதாரணமாக ஒரு விஷயம் அல்ல. அதற்காக பெரிய ஞானிகளிடத்திலே பயிற்சி பெற வேண்டும். அதற்காக வேண்டி நிறைய இபாதத்துகள் செய்ய வேண்டும், நிறைய திக்ர்கள் ஓத வேண்டும், தஹஜ்ஜத் தொழ வேண்டும். இதெல்லாம் ஒரு வளமையாக அந்த அளவிற்கு பேணுதல் என்பது ரொம்ப முக்கியமானது. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை பத்தி எழுதுவாங்க, ரசூலுல்லாவுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன பொருத்தம் உண்டு. என்ன பொருத்தம் அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததும் ரபியுல் அவல், வஃபாத்தானதும் ரபியுல் அவல் தான். அதனால அது மாதிரி இவங்க பிறந்ததும் ரபியுல் அவல் தான், வஃபாத்தானதும் ரபியுல் அவல் தான். ஒரு சில கிதாபுல மட்டும் ரபியுல் ஆஹர்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனா முக்கியமான ஒரு கிதாபுகள்ல ரபியுல் அவல் தான் ரெண்டுமே எழுதப்பட்டிருக்கு. ஆக பெருமானாருடைய அந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இறப்பாலும் பிறப்பாலும் எப்படி அந்த இதோ அதே மாதிரி இவர்களுக்கு அவங்க வஃபாத்தானது திங்கக்கிழமை, இவங்க புதன்கிழமை. அதான் வித்தியாசமே தவிர ரபியுல் அவல்ல தான் பிறந்தார்கள், ரபியுல் அவல்ல தான் வஃபாத்தானாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா சிறு வயதிலேயே வஃபாத் ஆயிட்டாங்க. அதே மாதிரி இவங்க வாப்பாவும் ஒரு இராணுவ வீரர். அந்த நேரத்தில் இஸ்லாமிய படைகள் இருந்த காலகட்டத்தில் மரு என்னும் இஸ்லாமிய நகர்ல இருக்கக்கூடிய ஒரு போராளி. அவங்க வாப்பாவே ஒரு இராணுவ வீரர். அவர்கள் 30 வயதிலேயே வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்க 30 வயதுங்கிறது சின்ன வாலிபம் தானே, 30 வயதிலேயே வஃபாத் ஆயிட்டாங்க. ஆக அம்மா தான் அவங்கள வளர்த்து ஆளாக்குனாங்க. கிதாபுகள் எழுதுவாங்க, யாரெல்லாம் உலகத்திலே ஸ்டாராக இஸ்லாமிய ஸ்டார்களாக நட்சத்திர திலகங்களாக திகழ்ந்தார்களோ அவர்களெல்லாம் வாப்பா சிறு வயதிலே இழந்த எத்தியமாக நிறைய பேர் இருந்திருக்கிறார். அதுல நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபு யூசுப் காதி அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபு ஹனீஃபா இமாமுடைய கல்வியை பத்தி நாம பார்க்கணும்னா அபு யூசுப் இமாமுடைய தீர்ப்பை பார்த்தா தெரியும் எப்படிப்பட்ட பயிற்சி அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொடுத்திருப்பாங்கிறத. சாதாரணமாக, அதாவது கேள்வி கேட்ட நுனி நாக்கில இருந்தே பதில் சொல்லுவாங்க. ஒரு சமயம்
மன்னன் ஹாரூன் ரஷீத் பாதுஷா என்ன செய்தாரு, தன்னுடைய மனைவி சுபைதா அம்மாவை பார்த்து சொல்லிட்டார், நீ ஆட்சியில எங்க இருந்தாலும் தலாக் அப்படின்ட்டார். என் ஆட்சியில நீ எந்த இடத்துல இருந்தாலும் நீ தலாக் அப்படின்ட்டார். எது கோபத்துல. அப்போ அவர் ஆட்சியில எங்க இருந்தாலும் தலாக்குன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவர் அந்த பெண்ணு ரெண்டாவது சேர்ந்து வாழ முடியாது. ஏன்னா அவர் ஆட்சி எல்லா இடத்துலயும் தானே இருக்கு. ஏதோ ஒரு கோபத்துல சொல்லிட்டேன் என் மனைவியை, இப்ப நான் எப்படி சேர்ந்து வாழ்றது அப்படின்னு அபியூஸ் இமாம்கிட்ட சொன்னோன்னு அபியூஸ் இமாம் சொன்னாங்க, ஒண்ணும் இல்லை, பள்ளியாசல போய் என்ன செய்யுங்க, அவங்க மனைவியை தங்க சொல்லுங்க. பள்ளியாசல்ங்கிறது அல்லாஹ்வுடைய எல்லைக்குள்ளது, அங்க உங்க ஆட்சி அங்க இடம் இல்லை. இப்படிலாம் கிதாபுல இது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சமயோஜிதமான அந்த அறிவுலாம் அபூ ஹனீஃபா இமாம் கிட்ட தான் அந்த பயிற்சிகள் இருந்தது. அந்த பவரான அந்த அபியூஸ் ரஹ்மத்துல்லாஹி பாருங்க, பிறப்பால் அனாதையாக இருந்து ஒரு சலவை தொழிலாளிட்ட அவங்க அம்மாவால் வேலைக்கு விடப்பட்டவங்க, வேடிக்கை பார்ப்பதற்காக அபூ ஹனீஃபா இமாமுடைய மதரசாவில் பார்த்து அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அதுல ரசிப்பு ஏற்பட்டு அதுக்கு பிறகு அவர்கள் அதுல பெரிய ஆளாக ஆனாங்க. எந்த அளவுக்குன்னா உலக வரலாறிலேயே காலி துன்யா, உலக காலி, வேல்டு அறிஞர் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா, வேல்டு நீதிபதி என்று சொல்லப்பட்டது அவர்களுக்கு தான் முதல்ல. காலியுல் குலாத், உலக நீதிபதி, நீதிபதிகளுக்கெல்லாம் வேல்டு நீதிபதி என்று சொல்லப்பட்ட காலியு துன்யா, காலியுல் கூஃபா நகருக்கு நீதிபதி அல்ல. ஏன்னா ஆக அந்த அளவிற்கு அவர்களுக்கு அந்த காலத்துல எப்படிப்பட்ட புது நவீன பிரச்சனைகள்லாம் வந்ததோ அதெல்லாம் ஒரு அடுத்த நொடியிலேயே மூச்சு விடுறதுக்கு முந்தையே பதில் சொல்லக்கூடிய மாமேர். அவர்களும் ஒரு எத்தியமா இருந்தவங்க. அதே போல இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பத்தி சொல்லுவாங்க, எப்படி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல அவர்கள் தான் அந்த காலத்தினுடைய பிதாமகன், சிறந்த தப்சீர் மேதையாக, அவர்களுக்கு நிகர் யாரும் கிடையாது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அதே மாதிரி இமாம் ஷாபி இமாமை பத்தி எழுதுவாங்க, 500 சஹாபாக்களை பார்த்த ஒரு பெரிய நீதிபதி. 500 சஹாபாக்கள்கிட்ட நினைச்சிருக்கிறாங்க, கல்வி படிச்சிருக்கிறாங்க. அவங்க காலத்துல அவங்கள மாதிரி யாரும் நீதித்துறையில ஜொலிக்கல. அப்படிப்பட்ட ஒரு அஃதலு ஃபீ ஹபீ ஜமானிஹி, அவர் காலத்திலே அவர்கள் சிறந்தவராக இருந்தாங்க. இதே மாதிரி சுஃபியானி சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சஹாபாக்களை பார்த்த சுஃபியானி சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காலத்திலேயே தன்னிகரற்ற ஒரு ஆலிமாக, அவர்களை ஜெயிப்பதற்கோ அவர்களை வீழ்த்துவதற்கோ வாக்குவாதத்தில் யாரும் இல்லை. அந்த அளவுக்கு பெரிய முஹத்திஸாக, சட்ட மேதையாக திகழ்ந்தவர். நீங்க பாருங்க, ஹதீஸ் கிதாபுல பார்த்தாலும் சுஃபியானி சௌரி பேர் வரும். சுஃபியானி சௌரி ரஹ்மத்துல்லாஹி தனி மதுஹபே இருக்கு. எப்படி ஷாஃபி இமாமுடைய மதுஹபு 10-15 மதுஹபுகள் அந்த காலத்தில் இருந்தது. ஹஸன் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க 5 மதுஹப்னு எழுதுவாங்க. அவங்க காலத்துல எழுதும் போது சுஃபியானி சௌரி இமாமுடைய மதுஹபையும் சேர்த்து எழுதுவாங்க. அப்ப அவங்களும் தனிய சட்ட ஆய்வாளராக இருந்திருக்காங்க. அவங்க காலத்துல அவங்களுக்கு நிகர் யாரும் கிடையாது. இதே மாதிரி அபு இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க காலத்துல அவங்களுக்கு நிகர் யாரும் கிடையாது. அதுக்கு பிறகு அபு இஸ்ஹாக்குல் ஃபஸாரி, இது மாதிரி ஒவ்வொரு ஆளையா சொல்லிட்டே வர்றாங்க. இவங்க காலத்துக்கு நிகரான ஆள் யாரும் கிடையாது. அதே போலதான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காலத்துல அவர்களுக்கு நிகராக யாருமே கிடையாதுன்னு எழுதுறாங்க. இன்னும் சொல்ல போனா அவர்களுடைய காலத்தில் தான் இறைநேசர்கள் ஆயிரக்கணக்கான பேர்கள், பெண்களும் ஆண்களும் ஹயாத்தா இருந்த காலம். பிஷ்ருல் ஹாஃபி ரலியல்லாஹு தஆலானு, சரி சிக்தி ரலியல்லாஹு தஆலானு போன்ற பெரும் ஞானிகள் எல்லாம், அப்துல்லாஹ் முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்கெல்லாம் இவங்களுடைய உஸ்தாதுமார்கள். அப்துல்லாஹ் முபாரக் ரலியல்லாஹு தஆலானு எப்படிப்பட்ட ஆள்னு சொன்னா, மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய காலத்துல மன்னருக்கு கிடைக்காத ஒரு மதிப்பு அவர்களுக்கு கிடைத்தது. அவர்கள் ஒரு மன்னர் வந்தா எவ்வளவு கூட்டங்கள் அவங்க பின்னால போகுமோ அது மாதிரி காபத்துல்லால ஒரு சமயம் அப்துல்லாஹ் முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு தவாப் செய்யும் போது ஒட்டுமொத்த மக்களும் அவங்க பின்னாலேயே தவாப் செய்தாங்க, அவர் கூடயே தொழுதாங்க. ஆக அந்த அளவிற்கு இப்னுல் முபாரக் ரலியல்லாஹு அன்ஹுட்டையும் ஓதி இருக்கிறாங்க இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். இன்னும் நம்முடைய வரலாறுல சொல்ல போனா 6 கிதாபுகளை ஹதீஸை நம்ம ஆதாரமாக எல்லாருமே எடுப்போம். ஒன்னு புகாரி, ஒன்னு முஸ்லிம், ஒன்னு அபூதாவுது, ஒன்னு திர்மிதி, ஒன்னு இப்னு மாஜா, நசை. இந்த 6 கிதாபை முஹத்திஸீன்கள்
நூற்றுக்கணக்கான பேர் இருந்தாலும் உலகத்துல அத்தனை பேரும் சேர்ந்து நம்பர் 1 ஹதீஸுகள் என்று வரிசைப்படுத்தப்பட்ட இந்த 6 பேர்ட்டையும் இருந்து அந்த 6 இமாம்களும் இவங்கள்ட்ட இருந்து ஹதீஸ படிச்சிருக்கிறாங்க. அஹ்மது இமாம் புகாரி இமாமுக்கு ஹதீஸ் உஸ்தாதா இருக்கிறாங்க. அபூதாவூத் இமாம், இந்த 6 பேரையும் பார்த்தேன். 6 பேருமே யார்கிட்ட கேட்டிருக்காங்க ஹதீஸ? அஹ்மது இமாம்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு யாருக்குமே அப்படி இந்த உலகமே ஏத்துக்கொண்ட இந்த 6 முஹத்திசீன்கள் ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நம்பர் 1 நசையில் இருக்கான்னு கேட்கிறமே, நசை இமாம் அஹ்மது இமாமுடைய மாணவர் தான், இப்னு மாஜா இமாம் அவருடைய மாணவர் தான். அதே மாதிரி 6 பேர் அபூதாவூத் இமாம்ல இருந்து புகாரி இமாம் கூட முஸ்லிம் இமாம் மாணவர் தான். புகாரி இமாம் இதுல இருந்து மிஸ் ஆகுவாங்கலாம் பார்த்தேன். புகாரி இமாம் கிட்ட இருந்து ஹதீஸ் இவர்கள் அறிவிச்சிருக்கிறார்கள், புகாரி இமாம் இவங்கள்ட்ட இருந்து ஹதீஸ் எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி எழுதுறாங்க. அப்ப ஒட்டுமொத்த 6 பேர்கிட்ட இருந்தும் இவங்க நினைச்சிருக்காங்க. 6 பேருக்கும் உஸ்தாத் இவங்க தான். அந்த அளவிற்கு சொல்வார்கள். நான் 15 வயசா இருக்கும் பொழுது, இன்னைக்கு 15 வயசா இருக்கும்போது நம்ம நினைச்சோம் ஒரு காலேஜில் படிக்க வைக்கணும், அதை செய்யணும் இதை செய்யணுங்கிற ஒரு கற்பனையில தான் இருப்பாங்க. சொல்லுவாங்க, நான் அவங்களுடைய முதல் ஆசான் ஹஷீம் அவங்கதான் முதல் உஸ்தாத். அவங்கள்ட்ட இருந்து கிட்டத்தட்ட 3000 ஹதீஸ்களை படிச்சிருக்கிறாங்க. ஹஷீம்ங்கிற அவங்களுடைய உஸ்தாதிட்ட இருந்து 3000 ஹதீஸ்களை படிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி அவங்க சொல்லுவாங்க, ஏன்னா நான் வந்து ஹிஜ்ரி 164 நான் பிறந்தேன், 124 நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 15 வயசுலயே ஹதீஸ்ல நான் ஈடுபட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொதுவாக இன்னைக்கு பாருங்க, உலகத்துல எல்லாருக்குமே உலக ஆசை இருக்கு. நகை வாங்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், இது மாதிரி உயர்ந்த ஆடம்பரமான வாழ்க்கை, அது எல்லாத்துக்குமே உலக ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். இமாம்கள்லயே உலக பற்றற்ற ஒரு இமாமாக திகழ்ந்தவர்கள் இவர்கள் தான். எந்த அளவுக்கு உலக பற்றில்லாதவர் என்பதற்கு எத்தனையோ நிகழ்வுகள். ஒரு சமயம் இவர்களுக்கு ஒரு மனிதர், அதாவது இவருடைய மகனார் சொல்றாங்க, சாலிஹி சொல்றாங்க, எங்க வாப்பா வீட்டுல இருக்கும்போது ஒரு ஆள் கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. கதவு தட்டக்கூடிய சத்தம் கேட்டது. கதவு தட்டின உடனே எங்க வாப்பா சொன்னாங்க, யார் வந்திருக்கான்னு போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. அஹ்மது இமாம் சொன்னாங்க, யார் வந்திருக்காங்க போய் பாருங்க. போய் பார்த்தா ஒரு பெண்ணு நிக்கிறாங்க. உள்ள வர சொல்லுன்னு சொன்னாங்க. அனுமதி கேட்கிறாங்கன்னா உள்ள வர சொல்லுங்க அப்படின்னா. உள்ள வந்த உடனே உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த பெண் சில கேள்விகள் கேட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லி சலாம் சொல்லிட்டு, இமாம் அவர்களே, நான் வந்து பஞ்சையில வந்து நூல் திரிக்கக்கூடிய ஒரு குடிசை தொழில் பண்றேன். ஆனா இரவு நேரத்துல இரவு விளக்குல தான் இருந்து நான் வந்து நூல் நூற்பேன். ஆனா சில நேரத்துல விளக்குகளை அணைஞ்சிட்டா நிலவு வெளிச்சத்திலேயாக்கும் நான் என்ன செய்யறேன், அந்த நூல் திரிப்பேன். ஆக நிலவு வெளிச்சத்துல நான் நூல் திரிக்கும் பொழுது அது வந்து இருட்டாத்தானே இருக்கும், இது வெளிச்சமா இருக்கும். அப்ப இருட்டுல உள்ள அந்த நூலுடைய குவாலிட்டி பகல்ல செய்த அந்த நூலுக்கு அந்த குவாலிட்டி இருக்காது. இதுல ஏதாவது ஒரு சுத்தல் ஏதாவது பின்னல் ஏதாவது இருக்கலாம். அதனால இத வந்து நான் விற்பனை செய்கிற பொழுது நான் வித்தியாசத்தை சொல்லி நான் விற்கணுமா? இது இரவு நேரத்துல ஓட்டின இது செய்த இது நூல், இது பகல் நேரத்துல இதை செய்தது அப்படின்னு சொல்லி நான் வித்தியாசம் சொல்லி விற்கணுமா அப்படின்னு கேட்டதுக்கு இமாம் சொன்னாங்க, ஆமா, அதுல எதுவும் வித்தியாசம் தெரிந்தால் அது கொஞ்சம் நல்லதா அமைஞ்சிருக்கு, இருட்டுல செய்தது கொஞ்சம் தரம் கம்மியா இருக்குன்னா அதை நீங்க வித்தியாசம் சொல்லி தான் விற்கணும் என்று சொல்லிட்டு, அப்புறம் அது இன்னொரு கேள்வி கேட்டாங்க அந்த அம்மா. நோயாளிகள் நோயினுடைய அந்த வேதனை அதிகமாகும் போது அப்படியே நம்ம சத்தம் போடுவதுண்டு, முணங்குவதுண்டு, புலம்புவதுண்டு. இது வந்து நோயாளி அந்த வேதனை தாங்க முடியாமல் அவள் போடக்கூடிய சத்தம் அது புலம்பலா அல்லது இறைவனிடம் வேண்டுதலா என்று கேட்டான். இல்ல, அது அல்லாஹ்விடத்துல முறையிடுறதுதான். கஷ்டத்துல நாம் சொல்லக்கூடிய அந்த சத்தங்கள் கூட அது நாம் புலம்பது அல்ல, அல்லாஹ்ட்ட முறையிடுறதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழும்பி போகும் பொழுது தன்னுடைய மகன்கிட்ட சொன்னாங்க, இந்த பெண் எந்த வீட்டுல போய் நுழையுது என்று பார் அப்படின்னு சொன்னாங்க.
அந்த பெண் எந்த வீட்டுல போய் நுழைந்தாங்கன்னா பிஷ்ருல் ஹாஃபி என்ற இறைநேச செல்வருடைய வீட்டுல போய் நுழைஞ்சாங்க. மகன் சொன்னாங்க, பிஷ்ருல் ஹாஃபி இறைநேச செல்வருடைய தங்கை தான் வந்திருக்கிறாங்க. அப்படிதான் சொன்னாங்க. அவரை மாதிரி அவங்களுடைய வீட்டுல உள்ளவங்க தான் இந்த மாதிரி பேணுதலா இருப்பாங்க. உலகத்துல இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் உலகத்துல இந்த கேள்வி கேட்கக்கூடிய பேணுதலான பெண்கள் எல்லாம் உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஆளா இருந்தா எப்படி சட்டம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, லைட்டு போனா லைட்டா இருந்தாலும் தொழில் தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது சமாளிப்போம். அப்ப அதுல கூட ஒரு பேணுதலான ஒரு ஃபத்வா கொடுக்கக்கூடிய ஒரு மாமேதையாக திகழ்ந்தவர்கள். அதாவது குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவுலியாக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நற்செய்தியை சொல்றான். என்ன சொல்றான்னா, லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா, உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலேயே அவர்களுக்கு அல்லாஹ் நற்செய்தி அவர்களுக்கு கொடுப்பான். என்ன நற்செய்தி அப்படின்னு சொன்னா அந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுவாங்க. கனவு காட்சிகள் அவர்களுக்கு கொடுப்பான். நபிமார்களுக்கு நபித்துவங்களுடைய அந்த வகை 40க்கும் மேற்பட்ட வகை இருக்கு. அதுல ஒரு வகை கனவுல ரசூலுல்லாவுக்கு நபிமார்களுக்கு இறைவனுடைய செய்தி வரும். ஆக எல்லா வாசலும் மூடப்பட்டு விட்டது, ஆனால் ஒன்னே ஒண்ணு மட்டும் திறந்திருக்கும், கனவினுடைய வாசல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னான். ஆக உலகத்திலே நல்லவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள் நல்ல கனவு காணுவாங்க. அந்த கனவின் மூலமாக நல்ல செய்திகள் அவர்களுக்கு நற்செய்திகள் என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். சொல்லலையா, நீங்க நல்ல கனவு கண்டா உங்க நண்பர்கள்ட்ட சொல்லி சந்தோஷப்பட்டு கொள்ளுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அது மாதிரி இவர்களுக்கு நிறைய சுப செய்திகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் தோன்றிய சுப செய்திகள், மலக்குமார்கள் தோன்றிய சுப செய்திகள், நிறைய விஷயங்கள் வருகிறது. அப்துல்லா, அதாவது ஹதீஸுகளை எழுதிய மேதைகள்ல அப்துல் ரஸாக் என்று ஒரு ஹதீஸுடைய மேதை ஹதீஸ் கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் கிதாபுக்கு பேரே முஸன்னஃபு அப்துல் ரஸாக். எப்படி புகாரி இமாமுடைய புகாரி மாதிரி அப்துல் ரஸாக்னு ஒரு ஹதீஸ் கிதாப் இருக்கு. அவங்க சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கனவுல கண்டு சொன்ன, நாயகமே எனக்கு பாவ மன்னிப்புக்கு துவா செய்யுங்க, என்ன அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிப்பான்னு சொல்லி எனக்கு துவா செய்தாங்க. அதுக்கு பிறகு நான் மறுநாள் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்தை கனவு கண்டேன். ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்திட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேட்டேன்னா, இமாம் முஹம்மது பின் ஹம்பலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர்கள் சித்திக் என்னும் இறைநேசர்களுடைய பதவியை பெற்றவர்கள். ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? சித்திக். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, சொர்க்கத்திலே 4 வகையான நல்லடியார்கள் இருப்பார்கள். ஒன்னு நபியீன் வ சித்திகி, நபிமார்கள், சித்திகீன்கள். சித்திகின்னு சொல்ல அந்த தலைவர் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உண்மையாளர்கள். சாலிஹீன்கள், இறைவன் பாதையிலே உயிரை கொடுத்த சுஹதாக்கள், தியாகிகள் என்று 4 பேர்கள் இருப்பார்கள்ங்கிறான்ல. அந்த சித்திக் என்னும் பட்டத்துக்குரியவர்கள் என்று ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னான். இது மாதிரி நல்ல செய்திகள், சுப செய்திகள். ஒரு சமயம் பிலாலுல் ஹவ்வாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் இஸ்ரவேலர்கள் வாழ்ந்த தீஹ் மைதானத்திலே உட்கார்ந்திருந்தேன். இஸ்ரவேலர்கள் வாழ்ந்த தீஹ் என்னும் மைதானத்திலே நான் இருந்தேன். அப்பொழுது என்னை போலவே சாயல்ல ஒரு மனிதர் காட்சி அளித்தார். எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, அவர் நம்மள மாதிரியே இருக்கிறாரே. நம்மள மாதிரியே ஒரு ஆள் இருந்தா நமக்கு பார்க்க ஆச்சரியமா தானே இருக்கும். என்ன ஒண்ணு நம்மள மாதிரி இருக்கிறாருந்தா நம்ம அண்ணன் தம்பியா இருக்கணும். அப்படித்தானே நம்ம வாப்பா ஒன்னா இருந்தா நம்ம ஒரே சாயல்ல சிலவை பார்த்தா அண்ணன் தம்பி ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்ப சம்பந்தமே இல்லாம நம்ம இருக்கிறது வேற ஊர்ல நம்மள மாதிரி என்ன மாதிரியே ஒரு ஆள் இருக்கிறத பார்த்து என் மனசுல ஒரு உதிப்பு அல்லாஹ் போட்டான். இவங்க ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு என் மனசுல அல்லாஹ் போட்டான். நான் அவங்கள்ட்ட போய் நான் என்ன செய்தேன், நீங்க யாருன்னு கேட்டேன். நான் தான் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம்னு அவங்க சொன்னாங்க. அப்ப நான் என் மனசுல அல்லாஹ் போட்டது கரெக்ட். அப்போ அவங்கள்ட்ட நான் உங்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்கலாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, கேளு, உனக்கு என்ன தோணுதோ அதை கேளு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த கேள்வியில ஒரு கேள்வி என்னன்னா, ஷாஃபி இமாமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, ஷாஃபி இமாம் அவுத்தாதுகள் என்னும் இறைநேசர் பட்டியலில் உள்ளவர்கள். அவுத்தாதுன்னு சொன்னா கிதாபுல எழுதுவாங்க, கிழக்கு திசை, மேற்கு திசை, வடக்கு, தெற்கு, இந்த 4 திசைகளும் அல்லாஹ் தஆலா 4 இறைநேசர்களுடைய பாதுகாப்பு அல்லாஹ் போட்டிருக்காங்க.
அதுல 4 பேர்ல ஷாஃபி இமாம் காலத்துல ஷாஃபி இமாம் இருந்திருக்கிறான் அந்த அவுத்தாதுகள். அது போல நான் கேட்டேன், பிஷ்ருல் ஹாஃபி என்ற இறைநேசரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர்களுக்கு பிறகு அவர்களை மாதிரி ஒரு ஆளை இந்த சமுதாயம் காணவில்லை, தனக்கு பின்னால் தன்னை போல ஒரு ஆளை அவர்கள் விட்டு செல்லவில்லை. அப்ப அந்த அளவுக்கு பெரிய சூஃபியாக வாழ்ந்தவர்கள் என்று இறைநேச செல்வர் பிஷ்ருல் ஹாஃபியை பத்தி பதில் சொன்னான். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி கேட்டதுக்கு அவர் சித்திக் என்னும் பதவிக்குரிய இறைநேசர் என்று ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னான். சொல்லி முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட கேட்டேன், உங்களை சந்திக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம்லாம் எல்லாருமா பார்க்க முடியாது, கௌசநாயகமே 2 தடவை தான் பார்த்துருக்காங்க. அப்போ உங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு எப்படி கிடைச்சது, எதை வச்சு நான் உங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்ன உடனே, உன் தாய்க்கு உபகாரம் நீ செய்த காரணத்தினால்தான் உனக்கு என்னை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சதுங்கிற செய்தியை சொல்லி முடிக்கிறான். இப்படி பார்க்கிற பொழுது இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சுப செய்தி சொல்லி இருக்கிறார். இதையெல்லாம் விட இன்னொரு முக்கியமான விஷயம், இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஒரு சமயம் ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்லும்போது, உலகத்துல நான் 3 விஷயங்களை நான் விரும்புறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க. அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சாலிஹான பெண்களை நேசிக்கிறேன், அதுபோல கண்குளிர்ச்சியான தொழுகையை, நறுமணத்தை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவர்கள் 3 நேசித்தது போல ரசூலுல்லாஹ்வுடைய கலீஃபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய 3 பேர்கள் 4 பேரும் தனக்கு 3 விஷயங்களை சொன்னாங்க. அதே போல அல்லாஹ் தனக்கு 3 விஷயங்களை சொன்னான் பிரியமானதா. அது போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு 3 பிரியமான விஷயங்கள். அது போல 4 இமாம்கள் சதகத்துல், அதாவது கீழக்கரையிலே அடங்கி இருக்கக்கூடிய மாப்பிள்ளை ஆலிமிசா தன்னுடைய அந்த இதுல அவங்க தான் எழுதிய அந்த கிதாப்ல என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க, இந்த செய்தியை சொல்லுவாங்க. இமாமுல் அரூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த 3 அந்த கடைசியா 4 இமாம்களும் தனக்கு 3 விஷயங்கள் பிரியன்னு சொல்லுவாங்க. அதுல இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, எனக்கு உலகத்திலே 3 விஷயம் பிரியமானது. ஒன்று இத்திபாவு ரசூலுல்லாஹ், இத்திபாவு சுன்னத்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நாம் பின்பற்றுவது. ஆக அதுல நான் ரொம்ப பக்தன். அதே மாதிரி அத்தபர்ருக்கு பி அன்வாரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பரக்கத்துகள், அவர்களுடைய நினைவு பொருட்கள், அவர்களோடு தொடர்பில் இருந்த அந்த நினைவு சின்னங்களை கொண்டு நான் பரக்கத்து பெறுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 3வது சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெங்கெல்லாம் நடந்தாங்களோ அந்த சுவடுகள் எல்லாம் நான் நடப்பது எனக்கு பிடிக்கும். அந்த ஆசா, அந்த அடிச்சுவடுகளை நான் பின்பற்றுவது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்கல்லவா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடியவர்கள் எங்கே நடந்தார்களோ, எங்கே படுத்தார்களோ, எங்கே ஓய்வெடுத்தார்களோ, எங்கே சிறுநீர் கழித்தார்களோ அந்த இடத்தை கண்டுபிடிச்சு அப்படியே அந்த இடத்தை கூட நம்ம கால் படணும் என்பதற்காக பின்பற்றக்கூடியவரை இப்னு உமரை தவிர நான் யாரையும் பார்த்ததில்லை என்று சொல்வார்கள் அல்லவா. அந்த அளவுக்கு தான் ஒரு நபியின் காதலர் என்பதை வெளிப்படுத்தி காட்டினாங்க. அந்த 3 விஷயத்துல என் பொஞ்சாதியை பிடிக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல, அந்த 3 விஷயத்துல என் புள்ளைய பிடிக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல, வேற ஏதாவது பிரியாணி பிடிக்குன்னு ஏதாவது சாப்பாட்டுல ஏதாவது ஒரு ருசியான ஒரு சாப்பாடை சொல்லியிருக்கலாமா இல்லையா? அந்த 3மே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். அதனாலதான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சமயத்துல ஜெயில இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கும் பொழுது அவர்களுடைய சட்டைய கலட்டி அடிச்சாங்க. அடிக்கும் போது அந்த சட்டையினுடைய மணிக்கட்டுல இருந்து அந்த 2 முடியை வச்சு தச்சிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க, கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய 2 முடியை நான் அதுல வச்சு தச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவங்க சொல்றாங்க, கிழிக்க வந்தவங்க கிழிக்காம கழட்டி எடுத்துட்டாங்க. கொஞ்சம் பயம் இருக்கத்தானே செய்யும், ரசூலுல்லாஹ்வுடைய முடியாச்சேன்னு அவங்களே சொல்றாங்க. அவங்க அதனாலதான் அந்த சட்டையை கிழிக்க வந்தவங்க கிழிக்கல. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தட்டை அவங்கள்ட்ட ஒன்று இருந்தது. அந்த தட்டையில சம்சம் தண்ணி ஊத்தி குடிப்பாங்க ரசூலுல்லாஹ்வுடைய தட்டை. 7ஆம் நூற்றாண்டில் இப்னு பத்தூதா என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் உலகம் ஃபுல்ல பயணம் செய்து
உலகம் முழுவதும் பயணம் செய்த 27 வருடமாக அவர் பயணம் செய்திருக்கிறார். உலகம் ஃபுல்லா போயிருக்கிறார் கப்பல்ல. இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு, காயல்பட்டத்துக்கு வந்திருக்கிறாரு, குளச்சல் நாகர்கோயில்ல குளச்சலுக்கு வந்திருக்கிறார். அவர் வந்த கல்வெட்டுலாம் இருக்கு. அவர் தன்னுடைய பயண குறிப்பில இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாறை சொல்லும் பொழுது அவங்கள்ட்ட ஒரு தட்டை இருந்தது, அந்த தட்டையிலே சம்சம் தண்ணி ஊத்தி குடிப்பார்கள் என்று எழுதுறான். அந்த அளவுக்கு நபியினுடைய காதலராக பெருமானாருடைய சுன்னத்தை பின்பற்றுவதில் எந்த அளவுக்கு அவர்கள் பக்தன் சொன்னா, ஒரு சமயம் இவர்கள் ஒரு பிரச்சனையில இவர்கள் கைதியாக பிடிவாரண்டு கொடுக்கப்படுது. இவர்களுக்கு ஒளிந்திருக்கிறார்கள். இப்ராஹிமுல் ஹானி என்பவர் சொல்கிறார்கள், என் வீட்டுல 3 நாள் ஒளிஞ்சிருந்தாங்க. 4வது நாள் சொன்னாங்க, எனக்கு வேற இடத்த பாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இப்ப நீங்க வெளியே போவாதீங்க, உங்களை கொள்றதுக்காக வேண்டி அரசாங்க ஆட்கள் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள், இப்பொழுது நிலைமை மோசம், நீங்க வெளியே போவாதீங்கன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌரு குகையில எதிரிகளை விட்டு ஒளிந்திருக்கும் போது 3 நாள் தான் இருந்தாங்க, அதனால நான் 3 நாள் தான் இருப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னத்தை இன்பத்திலும் பின்பற்றி துன்பத்தில விடுறதா அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொன்னாங்க? சுல்லாவுடைய சுன்னத்தை இன்பத்துல மட்டும் பின்பற்றிட்டு துன்பமான நேரத்துல விட்டுறதா, இந்த துன்பத்திலும் 3 நாள் தான் இருக்கும், அதுக்கு மேல அல்லாஹ் இருக்கான் நம்மள அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க, அந்த 3 நாள்ல விட்டு வெளியே வந்துட்டான். எனக்கு வேற வீட பாருங்க, 3 நாளுக்கு மேல நான் ஒளிஞ்சிருக்க மாட்டேன். ஒரு சமயம் சில மனிதர்களோடு ஒரு ஆற்றங்கரையோ அல்லது குளத்துக்கு பக்கத்திலே இருக்கும் பொழுது குளிக்க போயிருந்தாங்க. கூட இருந்தவங்க எல்லாம் குளிக்கும் போது ஆடைகளை எல்லாம் களைஞ்சு அது சில பேர்கள் குளிச்சாங்க. இவங்க மாத்திரம் சொல்லிட்டாங்க, நான் ஆடையெல்லாம் களைய மாட்டேன், நான் ஆடையோடு தான் குளிப்பேன், நான் அரை நிர்வாணமா என்ன செய்ய மாட்டேன், உங்களை மாதிரி நான் குளிக்க மாட்டேன். ஏன்னா என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா, மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி வலா யதுகுலுல் ஹம்மாம இல்லா பிமீஸரின். யார் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டார்களோ, யார் மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டார்களோ, அவர்கள் குளிக்கக்கூடிய அந்த பாத்ரூமுக்கு ஆடை இல்லாமல் என்னை நுழைய வேண்டாம் என்று என் கண்மணி சொல்லி இருக்கிறாங்க. அதனால நீங்க எப்படியோ நான் சுன்னத்துக்கு மாத்தமான குளியல் குளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு குளிச்ச அன்னைக்கு நைட்டு ஒரு கனவுல ஒரு மனிதரை பார்த்தாங்க. அந்த மனிதர் சொல்லுகிறார், அபுஷிர், நீ நற்செய்தி பெறு, அல்லாஹ் தஆலா நீங்க நபியுடைய சுன்னத்தை பின்பற்றிய காரணத்தினால உங்களை மக்களால் பின்பற்றப்படக்கூடிய ஒரு இமாமாக அல்லாஹ் ஆக்குவான் என்று கனவுல நற்செய்தி சொன்னான். ஒரு சுன்னத்தை பின்பற்றியதுனால. நீங்க யாருன்னு கேட்டதற்கு நான் தான் ஜிப்ரீல் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே கனவுல சொன்னான். ஆக ஒரு சுன்னத்தை நம்ம சுன்னத்து தானே அப்படின்னு நினைப்பதே பாவம். சுன்னத்துங்கிறத இறைநேசர்கள் அதை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளவு உயர்ந்த பதவியை பெற்றிருக்கிறாங்க. இதே இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி வாழ்ந்த காலத்துல மன்னர் மூத்தசிம் பில்லாங்கிற ஒரு மன்னர் இருந்தார். அவருடைய சபையில யஹ்யா இப்னு அக்தம் என்ற ஒரு ஆலிம் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். சாப்பிடும்போது ஒரு சில உணவுகள் கீழே சில சிந்தும் அல்லவா, அது மாதிரி கீழே சிந்திட்டு, அப்ப யஹ்யா இப்னு அக்தம் ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்தாங்க, அதுல உள்ள சாப்பாடு எடுத்து என்ன செய்தாங்க, சாப்பிட்டான். கீழே கிடக்கிறத எடுத்து சாப்பிட்டோமா, சொல்லப்பட்டிருக்குல்லவா சாப்பாட்டுல 2 விஷயம் மருந்து. இன்னும் கையை சூப்புறது, கீழே உள்ளதை எடுத்து கழுவி சாப்பிடுறது, 2 மருந்து ஷாஃபி இமாம் சொல்லுவாங்க. அப்போ மன்னர் சொன்னாரு, யஹ்யா இப்னு அக்தம் ஆலிம் வயிறு நிரம்பல போல தெரியுது, கீழே கிடக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிடுறாரு, ஒரு வயிறு நிரம்பல போல தெரியுதுன்னு சொல்லி நக்கலாக சொன்னாரு மன்னர். அதுக்கு சொன்னாங்களாம் யஹ்யா இப்னு அக்தம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, வயிறு நிரம்பாதனால கீழே கிடக்கிறத எடுத்து நான் சாப்பிடல, என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, ஏன்னா யாரு கீழே கிடக்கிற சாப்பிட்றாங்களோ அதுல பரக்கத்து இருக்கு. இன்னும் சில பேருடைய கருத்துல ஆலிம்கள் சொல்றாங்க, 7 தலைமுறைக்கு தரித்திரியம் இரண தரித்திரியமே இருக்காதுன்னு எழுதுறாங்க. கீழே கிடக்கிறத எடுத்து சாப்பிட்டா 7 தலைமுறைக்கு இரண தரித்திரியமே இருக்காது. என் கண்மணி அதுல பரக்கத்து இருக்குன்னு சொன்னதுனால தான் நான் எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே மன்னருக்கு சந்தோஷத்துல 300 வெள்ளியை கையில கொடுத்துட்டார். சொன்னாங்களாம் யஹ்யா இப்னு அக்தம், இப்பதானே நான் சொன்னேன் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ நான் ஆயாத்தா கீழே கிடக்கிறத சாப்பிட்டா
அல்லாஹ்வுடைய பரக்கத், அல்லாஹ் பரக்கத் தரான்னு சொன்னானே, சொல்லி முந்தி நீங்களே 300 பரக்கத் தந்துட்டீங்களே அப்படின்னா. அந்த அளவிற்கு அந்த சுன்னத்தை பின்பற்றி உயர்ந்த பதவியை பெற்ற ஒரு மாமேதைகளாக இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திகழ்றாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில நற்செய்திகள், சுப செய்திகளும் நற்செய்திகளும் ஏராளமாக, பேணுதலினுடைய பெருமகனாராக சொல்லுவாங்க. ஒரு சமயம் ஈராக் நாட்டுல மாவராவுன் நகர் என்ற ஒரு நகர் இருக்கு. அந்த பொதுவாக இவங்களுடைய ஆசிரியர்கள் இவங்க ஹதீஸ கிட்டத்தட்ட சுமார் 12 லட்சம் ஹதீஸுகள் மனப்பாடம் பண்ணியிருந்தவங்க. இவங்களுடைய உஸ்தாதுமார்களே சுமார் 280 பேர் இருக்கிறாங்க. இவங்களுடைய ஆசிரியர்கள் நம்மெல்லாம் ஒரு 10-20 பேர்ட்ட தான் ஓதியிருப்போம். உலகம் உள்ள இவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதுல இவருடைய உஸ்தாதுமார்கள் சுமார் 280 பேர்களுக்கு மேலாக இருக்கிறார். அவங்க சொல்றாங்க, நான் பகதாதுக்கு, அதாவது ஈராக்ல மாவராவுன் நகர் என்னும் ஒரு நகருக்கு சென்றிருந்தேன். அங்கே சென்று ஹதீஸை தேடி போயிருந்தேன். ஒரு ஆள்கிட்ட ஒரு ஹதீஸ் இருக்குன்னு போய் பார்க்க போயிருந்தேன். ஆனா அவர் நாய்க்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறார். நாய்க்கு சாப்பாடு, நான் போனவொன்னே அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னேன். எனக்கு வலைக்கும் சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாயிட்ட கவனம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப என் மனசுல ஒரு எண்ணம் ஓடிச்சு, இவர் என்ன நாய்க்கு நெருக்கமா இருக்கிறார்? நாய் கடுமையான நஜீஸ், அது பக்கத்துல நான் போறதுனால நம்ம மேல பட்டுட்டுனா 7 தடவை கழுவணும். அதனால இவர் என்ன நாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு? இவரை பார்க்கத்தானே நம்ம வந்தோம், இவர்கிட்ட பேணுதல் இல்லையே, நாயோடு நெருக்கமா இருக்கிறாரு, இவர்கிட்ட இருந்து நம்ம ஹதீஸை நம்ம வாங்குறதா இல்லையான்னு சொல்லி அவங்க மனசுல நினைக்கும் பொழுது அந்த சாப்பாட்டை எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி பார்த்து திரும்பி சொன்னாங்க, நான் உங்களை கவனிக்காதனால நீங்க என்னைய ஒரு மாதிரியே நினைச்சிருப்பீங்களே. ஆமா, அதாவது இந்த நாய்க்கு நான் ஏன் இரணம் கொடுத்தேன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் இருக்கு. அதாவது யார் ஒருவர் மீது ஒரு காரியத்தை ஆதரவு வைத்து வருகிறாரோ, வந்தும் அவருடைய அந்த ஆசையை இவர் முறிக்கிறாரோ, நிறைவேற்றாமல், மறுமையில் அல்லாஹ் தாலா அவருடைய ஆசையை துண்டித்து விடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இந்த நாய் எங்க ஊருக்கு வந்திருக்கிறது, ஏதாவது ரிஸ்க்கு கிடைக்கும் சொல்லி என்ன தேடி வந்திருக்கிறது. அதனுடைய ஆசையை நான் நிறைவேற்றுவது மூலமாக நாளைக்கு அல்லாஹ் தாலா என்னுடைய ஆசையை மறுமையில் அல்லாஹ் நிறைவேற்றணும் என்பதற்குத்தான் நான் அந்த நாய்க்கு உதவி செய்ய, இந்த ஹதீஸை செயல்படுத்துவதற்குத்தான் நான் இதை செய்தேனே தவிர நாயோடு நெருக்கமா இருக்கிறதுக்கு அல்ல. ஆக அவங்க என்ன ஹதீஸ் இவர்கிட்ட இருக்குன்னு கேட்க வந்தாங்களோ அந்த ஹதீஸையும் எழுதிக்கிட்டாங்க, அந்த ஹதீஸை அவங்க செயல்படுத்தியும் காட்டிட்டாங்க. அந்த அளவிற்கு இவருடைய பேணுதலை பற்றி ஏகப்பட்ட நிகழ்வுகள் ஹதீஸிலே சொல்லப்படுகிறது, நிறைய அவருடைய வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. இவருடைய வணக்கத்தை எடுத்துக்கொண்டா நம்மளாவது தொழுதா ஒரு 8 ரக்காயத்து தொழுவோம், மிஞ்சி போனா ஒரு 20 ரக்காயத்து தராவியா நோம்புல தொழுவோம். ஆனா இவர்களுடைய வளமையான இவர்களுடைய இபாதத்தை பத்தி எழுதுறாங்க, இவர்களுடைய வளமையான தொழுகை 300 ரக்காயத்து தொழுவாங்க. 300 ரக்காயத்துன்னு சொன்னா கிட்டத்தட்ட 2 ரக்காயத்தா தொழுதாலே 150 சலாம் ஆகுது. ஆக 300 ரக்காயத்துங்கிறது நார்மலாக இவர்களுக்கு சித்திரவதை செய்யப்பட்டு பிற்காலத்திலே சோதனையில இவர்களுக்கு சாட்டை அடியெல்லாம் கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகுதான் இவர்கள் உடல் முடியாமல் 150 ரக்காயத்தாக மாறியது. அது வரைக்கும் 300 ரக்காயத்து தொழுதவர்கள். குர்ஆன் ஷரீஃபை 7 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. இது குர்ஆன்ல 7 ஹிஸ்புன்னு சொல்லுவாங்கல்ல, 7 அந்த மாதிரி 7 பகுதியாக 7 நாளைக்குள்ள ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பாங்க. ஆக டெய்லி 300 ரக்காயத்து தொழக்கூடிய ஒரு ஆபிதாக யஹ்யா இப்னு முயின் என்ற அறிஞர் சொல்றாங்க. அதாவது இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோடு நான் 50 வருடங்களாக நான் நட்பு கொண்டிருக்கிறேன். அவர்களோடு நான் 50 வருஷமாக நான் நட்பு கொண்டு இருக்கிறேன். ஒரு நாள் கூட அவர்கள் எந்த விஷயத்தையும் பெருமையாக பேசியதில்லை. இப்ப நம்ம பாருங்க, சட்டம் நல்லா இருக்கா, வேட்டி நல்லா இருக்கா அப்படின்னு சாதாரண கேட்போம். இது பெருமையான பேச்சுகள் நம்மகிட்ட சாதாரணமா வரும். அவர்களுடைய தரத்தை தாழ்த்தியவர்களாக, தன்னை பெரிய ஆளாகவே காட்டிக்கொள்ளாம 50 வருஷமாக நான் அவர்களை பார்த்திருக்கிறேன். அது போன்று பெருமையும் அவர்கள்ட்ட கிடையாது. அது மாதிரி
அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆள் சொன்னாரு, நான் உங்களை பத்தி புறம் பேசியிருக்கேன், உங்களை பத்தி நம்மள்ட்ட ஒரு ஆள் சொல்றேன், நான் உங்களை பத்தி புறம் பேசியிருக்கேன்னு சொன்னா நம்ம சண்டைக்கு கிளம்பிடுவோம். என்ன எதுக்கு நீ என்னை பத்தி பேசுற அப்படின்னு நம்ம கேட்போம். நான் உங்களை பத்தி புறம் பேசியிருக்கிறேன், மன்னிச்சுக்குங்க, அதை ஹலால் ஆக்கிங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹலால் ஆக்கிடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன், இனிமேல் பேசக்கூடாது. ஏன்னா அப்படி சொல்லலாம், அவன் திரும்ப திரும்ப பேசிட்டே இருப்பான்ல, அவன் பேசுறதுனால நமக்கு நன்மை கிடைச்சாலும் அவனுக்கு பாதிக்குமா இல்லையா? அதனால சொன்னான், நான் உன்னை மன்னிக்கிறேன், ஆனால் இனிமேல் என்னை பத்தி நீ புறம் பேசக்கூடாது. பக்கத்தில் உள்ள சில பேர் சொன்னாங்களாம், உங்களை பத்தி புறம் பேசி இருக்கிறாருன்னு அவர் சொல்றாரு, நீங்க அதை கண்டுக்கிறாம இருக்கீங்க, நான் தான் அவர் பதில் சொல்லிட்டேனே, ஒரு கண்டிஷனோடு இனிமேல் நீ என்ன செய்யக்கூடாது, என்னை பேசக்கூடாது, அப்படி இருந்தா நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேனே. அதே போல அவள் பத்தி எழுதுறாங்க, அதாவது ஒரு சமயம் ஒரு ரொட்டிக்கு தேவையா இருந்தார்கள். நம்மளுடைய சாப்பாட்டு அறையில நம்ம ஒரு மாசத்துக்கு சாமான் வாங்கி வச்சிருக்கோம், ஒரு ரொட்டிக்கு தேவையாக பசியாற்றக்கூடிய அளவுக்கு கூட அவங்கள்ட்ட பொருளாதாரம் இல்லாமல் ஒரு ரொட்டிக்கு தேவையா இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான நேரத்தில் அரசாங்கத்தில் மூலமா இவர்களுக்கு 5 லட்சம் ரூபா வந்தது. 5 லட்சம் வெள்ளி வந்தது. அந்த 5 லட்சம் வெள்ளியையும் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டான். அப்ப அவருடைய சின்ன வாப்பா அவர்கள் அதை எண்ணிக்கொண்டிருந்தார்கள், அந்த காசை எண்ணிக்கொண்டிருந்தார்கள். உடனே அவங்கள பார்த்து சொன்னாங்க, மறுமையில அல்லாஹ்வுத்தாலா கேள்வி கணக்கு கேட்கறதுக்காகவே இதை எண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னான். அப்ப அவங்களுடைய சின்ன வாப்பா சொன்னாங்க, நம்மள்ட்ட சாப்பிட்றதுக்கு உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை, தந்தது ஏன் நீங்க வேண்டான்னு சொன்னீங்கன்னு சொன்னாங்க. நமக்கு அது தேவையே இல்லை, இருக்கிறத கொண்டு நான் போதுமாக்கி கொள்றேன். ஒரு ஹதீஸ்ல சொன்னார்களே, பணக்கார் என்றால் யார் என்றால் பணம் உள்ளவன் சொல்லல, இருக்கிறத கொண்டு பொருந்தி கொள்வார்கள் அவர்கள்தான் பணக்காரர்கள் என்று சொன்னார். அதே மாதிரி சத்தியத்தை சத்தமாக சொன்ன ஒரு மாவீரராக ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அஃதலுல் ஜிஹாத், போரிலே சிறந்த போர் என்ன பேர் தெரியுமா? கலிமத்து ஹக்கின் இந்த மலிக்கின் ஜாயிரின், அநியாயக்கார அரசனுக்கு முன்னாலே சத்தியத்தை பேசக்கூடியவர் தான் உண்மையிலேயே போராளி. அந்த அளவுக்கு உண்மையை உரமாக சொன்னவர். நமக்கெல்லாம் இந்த காலத்துல நிறைய குழப்பவாதிகள் இந்த உலகத்துல டெய்லி ஒரு குழப்பவாதிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் காலத்துல ஹிஜ்ரி 200ல மூத்தசிலா என்னும் ஒரு குழப்பவாத கொள்கை இருந்தது. அதுதான் முதல்ல. இன்னைக்கு எத்தனை டிஎன்டிஜேங்கிறோம், தமிழ்நாடு தொகுதிங்கிறான், தேசிய தொகுதிங்கிறான், இந்திய தொகுதிங்கிறான், காதியானிங்கிறான், எத்தனையோ குழப்பங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் இருந்த ஒரே ஒரு குழப்பவாதிகள் முதல்ல மூத்தசிலா என்னும் ஒரு பேர்ல இருந்தான். அவங்க கொள்கை என்ன அப்படின்னா, அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தினர்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, நம்ம இமாம்கள் எழுதியிருப்பாங்க, அதாவது அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ்வுடைய மேராஜை ஏத்துக்கிற மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலோடு மேராஜ் போனாங்கன்னு ஹதீஸ்ல வருது இல்ல, இதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவ்வளவு சீக்கிரத்துல போயிட்டு வந்துட்டாங்கல்ல, அது எப்படி? அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் அறிவு ஒத்துக்கொள்ளனா ஏத்துக்கிற மாட்டாங்க. நம்ம என்ன சொல்றோம், அறிவை ஒத்துக்கொண்டாதான் ஏத்துக்கணும்னு சொன்னா எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்களோ அதை ஏத்துக்கணும். அவன் என்ன சொல்றான், எப்படி அவங்க ஒரு உடல் எப்படி வானத்துல பறக்கும், இவ்வளவு சீக்கிரத்துல எப்படி அவங்க சொர்க்கம் நரகம் எல்லாத்தையும் பார்த்துட்டு எவ்வளவு சீக்கிரத்துல எப்படி வர முடியும்? இது அறிவு ஏத்துக்கல, அதனால இதை நாங்க ஏத்துக்கிற மாட்டோம்னா. அதே மாதிரி அவன் என்ன சொல்லுவான்னா, அதாவது சிராத்தி முஸ்தகிம் பாலன் ஒண்ணு கிடையாது. சிராத்தி முஸ்தகிம் பாலன் ஒண்ணு ஏன் கிடையாதுன்னு அவன் சொல்றது என்ன காரணம்னா, சிராத்தி முஸ்தகிம் பாலம் முடியை விட மிருதுவா இருக்கும் என்று சொல்லுவாங்க. அதுல எப்படி நடக்க முடியும்? அது நடக்க முடியுமா? அது எப்படி மனுஷன் நடக்க முடியும்? சில பேர்கள் ஓடுவார்கள், நடப்பார்கள், அது கண்ணுக்கே ஒரு முடிய ஒழுங்கா தெரியாது, அதுல எப்படி நடக்க முடியும்? அறிவால் ஏற்றுக்கொள்ளவே முடியலையே அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி சொன்னா கேள்வி கணக்கு மறுமையில உண்டுங்கிறது அவன் ஏத்துக்கல. நம்ம சொல்றோம் வல் ஹிசாபு ஹக்குன், சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கை என்னன்னா அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு கேட்பான், அது உண்மையே நம்ம சொல்றோம் ஹக்கு. அவன் சொல்லுவான் கேள்வி கணக்குலாம் கிடையாது. ஏன் கேள்வி கணக்கு கேட்கணும்? அல்லாஹ்வுக்கு தான் நம்ம படைக்க முந்தையே நம்ம எப்படி இருப்போம்னு அவனுக்கு தெரியும். நம்மளை படைக்கிறதுக்கு முந்தையே நம்மளை படைச்சா நாம என்னென்ன செய்வோம், என்ன நல்லது செய்வோம், கெட்டது செய்வோம் அவனுக்கு தெரியுமே. நம்மளை தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு அவன் கேள்வி கேட்கணும்? இப்ப நம்ம நீதிமன்றத்துல நீதிபதி கேள்வி கணக்கு கேட்கிறாருன்னா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது.
நம்மள்ட்ட விசாரிச்சு அது அப்புறம் தான் அவரு விளங்கி கொள்ளவே முடியும் நம்முடைய தகவலை. அவன் தான் எல்லாத்துக்கும் முன்னால உள்ள ஆரம்பமே இல்லாம இருந்துட்டு இருக்கானே, அவன் எதுக்கு நம்ம கேள்வி கணக்கு கேட்கணும், சும்மா ஃபார்மாலிட்டிக்கு நேரம் தேவையில்லாத வேலை தானே அது அப்படிங்கிறான். அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றான்னா, நன்மை தீமை திராசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது கிடையாது. ஏன்னா பொதுவாக ஒரு திராசுன்னு சொன்னாலே அதுல இப்ப நம்ம திராசு மாதிரி கிடையாது. அதை பத்தி சொல்லுவாங்க, ஒரு மலை அளவுக்கு இருக்குமா ஒரு திராசுங்கிறதே, மலை அளவுக்கு இருக்கும். அதுல நன்மையை வைக்கிறதுங்கிறது, நன்மையை எப்படி ஒரு மனிதன் நன்மையை பார்க்கவே முடியாது. நன்மைங்கிறது விளங்கும், தொழுகையாலேயே பார்க்கலாம், தொழுகையை பார்க்க முடியாதுல்ல. தர்மத்தை பார்க்க, தர்மம் கொடுக்குற பொருளை பார்க்கலாம், தர்மங்கிற நன்மையை பார்க்க முடியாதுல்ல. அப்ப அந்த நன்மையை எப்படி வச்சு நிற்க முடியும்? அறிவு ஒத்துக்கிறலையே, அந்த திராசுல இருக்கிறத அறிவு ஒத்துக்கிறலையே. இப்படி அறிவு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அதை ஏற்றுக்கொள்வான். அறிவு ஒத்துக்கொள்ளாவிட்டால் அதை ஏத்துக்கிறது இல்லை. அதே மாதிரி அவனுடைய கருத்து என்னன்னா, சொர்க்கம் நரகம் இப்ப இருக்கா இல்லையா? இல்லைங்கிறான். சொர்க்கம் இனிதான் உண்டு, இனிதான் பின்னால கேள்வி கணக்கெல்லாம் கேட்ட பிறகுதான் எல்லாம் படைப்பான், இன்னும் படைக்கப்படல. இப்ப நம்ம சொல்லுவோம் சொர்க்கம் அப்படி இருக்குது, இப்ப இருக்குது. இல்லாத சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொர்க்கத்தை பத்தி சொல்லிட்டு வர்றான், நரகத்தை பத்தி சொல்லிட்டு வர்றான். இப்படி அவர்கள் சில விஷயங்கள்ல சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கைகளுக்கு முரண்பட்டவர். அதே போலதான் இவங்க காலத்திலே இருந்த இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்திலே இருந்த அரசாங்க மன்னர் மாமூன் ரஷீத், அவர் என்ன கொள்கை உள்ளவர்னு சொன்னா, அந்த இவருடைய கொள்கை ஒன்று குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா நம்முடைய கொள்கை என்னன்னா, அல்லாஹு தாலாவுடைய பேச்சு மட்டும் இல்லை, அது அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃப் மட்டுமல்ல. எப்படி அல்லாஹு தாலா ஆரம்பம் இல்லாதவனோ, ஆரம்பமாக அதாவது ஆரம்பமே இல்லாம இருந்துகிட்டே இருக்கானோ, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃபும் அவன் இருக்கிற காலத்திலிருந்தே இருந்துட்டு இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அது புதுசா வந்ததில்லை. அவன் சொல்லுவான் குர்ஆன் புதுசு அப்படிம்பா. அவனுடைய கொள்கை என்னது? குர்ஆனுங்கிறது புதுசா வந்தது. குர்ஆனுக்கு ரப்பு அல்லாஹ் தான் அப்படிமா. நம்ம அல்லாவையும் குர்ஆனையும் பிரிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய கலாம் இப்ப நம்ம பேச்சு நம்மளோடு கலந்தது இல்லவா, நம்ம வேற நம்ம பேச்சு வேற பிரிக்க முடியாது. அவன் என்ன செய்யறான், குர்ஆன் என்பது அது ஒரு படைக்கப்பட்ட பொருள். எப்படி நம்ம உலகத்துல எத்தனையோ பொருள் இருக்கா இல்லையா, இது மாதிரி அதுவும் ஒரு படைக்கப்பட்ட பொருள் தான். அந்த படைக்கப்பட்ட பொருளுக்கு யாரு இறைவன்? அல்லாஹ் தான் இறைவன். குர்ஆனுக்கு அல்லாஹ் தான் இறைவன்கிறான். நம்ம சொல்லுவோம் அல்லாஹ்வுடைய நப்சுல இருந்துதான் அந்த குர்ஆனுடைய கருத்து வந்திருக்கு. இந்த குர்ஆனுடைய கருத்து எங்க இருந்து வந்திருக்கு? அல்லாஹ்வுடைய நப்சுல இருந்தா வந்திருக்கு. அந்த கருத்து அல்லாஹ் இருக்கிற காலத்துல இருந்தே இருக்கு. அப்ப எப்படி இது படைக்கப்பட்ட பொருள்னு சொன்னா, அல்லாஹ் அந்த படைக்கப்பட்ட பொருளை சுமந்த அல்லாஹ்வும் படைக்கப்பட்டவன் ஆயிருவான். நம்ம என்ன சொல்லுவோம், குர்ஆன் படைக்கப்பட்ட ஒரு பொருள் தான் அப்படின்னு சொன்னா, அது யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ்ட்ட இதுல வந்தது. அப்ப படைக்கப்பட்ட பொருள் யார்கிட்ட வந்திருக்கோ அவனும் படைக்கப்பட்டவனா தான் இருப்பான். இப்ப அல்லாஹ்வுக்கு புள்ளை இல்லைங்கிறோம், அல்லாஹ்வுக்கு தந்தை இல்லைன்னு, அல்லாஹ் யாருக்கும் தந்தையும் இல்லை, அவனுக்கு புள்ளை இல்லைங்கிறோம். ஏன்னா அல்லாஹ்வுக்கு புள்ளை இருந்தா அது புதுசா வந்தது தானே. புதுசா வந்ததை யார் பெத்தெடுத்தானோ அவனும் புதுசு தான், அதனாலதான் புள்ளை இல்லைன்னு. ஆக அவர்களுடைய காலத்துல மன்னர் மாமூன் ரஷீத் என்ன சொன்னார், குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய படைப்பு தான், அல்லாஹ்வுடைய. அப்ப இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவங்களுடைய தலைமையில் உட்பட ஆலிம்கள், சுன்னத்துல் ஜமாத்துடைய ஆலிம்கள் அதை எதிர்த்து சொன்னாங்க, இல்ல குர்ஆன் என்பது அது படைக்கப்படாத ஒரு பொருள். எப்படி அல்லாஹ்வுடைய குணாதிசயங்கள் எல்லாமே அல்லாஹ் எப்படி படைக்கப்படாதவனோ, அல்லாஹ் தஆலா மட்டும்தான் அல்லாஹ் காலி படைக்கக்கூடியவன். அவனிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குணாதிசயங்களும் படைக்கப்பட்ட பொருள் அல்ல. அது இப்ப குர்ஆன் படைக்கப்பட்ட பொருள் என்றால் அல்லாஹ்வும் படைக்கப்பட்டவன் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை ஆழமா வைக்கும் பொழுது அவர் என்ன செய்தாருன்னு சொன்னா, யாரெல்லாம் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்லாமல், குர்ஆன் படைக்கப்படவில்லை, குர்ஆன் படைக்கப்பட்ட ஒரு பொருள் அல்ல என்று யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களெல்லாம் வெட்டணும், அவர்கள் எல்லாம் காஃபிர், அவர்கள் எல்லாம் வழிகேடர்கள் என்று அரசாங்கத்தின் சார்பாக அவன் அறிக்கை வெளியிட்டான். வெளியிட்டது மாத்திரமல்ல, பகதாதுல இப்ராஹிம் என்ற ஒரு அரசியல் தலைவர் ஒரு ஆள் இருந்தார். அவர் மூலமாக ஆலிம்களை எல்லாம் ஒன்று திரட்ட சொன்னார். ஆலிம்கள், முஃப்திகள், சட்ட மேதைகள்,
நீதிபதிகள் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன செய்தான், கருத்து கேட்டு அந்த கருத்தை வந்து அந்த மன்னருக்கு எழுதுவதற்காக ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கருத்து கேட்கப்பட்டது. அந்த கேட்ட உடனே மக்கள் எல்லாம் அந்த உலமாக்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா பயந்து போய், சில பேர்களுக்கு அரசாங்க உதவி வந்துகிட்டு இருக்கும், சில பேர்களுக்கு வந்து அரசாங்கத்தினுடைய பணியில இருப்பாங்க, அரசர் மூலமா நமக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக வேண்டி பயந்து போய் என்ன செய்யிட்டாங்க, ஆமா ஆமா குர்ஆன் படைக்கப்பட்ட ஒன்றுதான் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஏன்னு சொன்னா குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்கு, நீங்க நிர்பந்திக்கப்பட்டால் அல்லாஹ்வுடைய அந்த ஈமானுக்கு மாத்தமாக குஃபருடைய கலிமாவை இணை வைக்கக்கூடிய வாக்கியத்தை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு வந்தா மனசுல நீங்க ஈமான் இருந்தா போதுங்கிறான்ல. அதனால மனசுல நம்ம ஈமானை வச்சுக்கிட்டு நிர்பந்த சூழ்நிலையில நம்ம என்ன செய்வோம், குர்ஆன் படைக்கப்பட்டதுன்னு சொல்லுவோம் சொல்லி தப்பிச்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த சூழ்நிலையிலும் 4 பேர் மட்டுமே அதுல குர்ஆன் படைக்கப்பட்டது அல்ல என்று உறுதியாக இருந்தாங்க. இந்த கடிதம் போன பிறகு அரசர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். பரவாயில்லை, எல்லா ஆலிம்களும் என்ன செய்யிட்டாங்க, மேக்சிமம் எல்லாருமே நம்ம கருத்துக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தேகம் வேற இருந்தது. இது நிர்பந்தமா அவங்க சொன்ன மாதிரி தெரியுது, அதனால 2வது ஒரு சமயம் கருத்து கேளுங்க, இன்னொரு மீட்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லி 2வது மீட்டிங் போட்டு யாரெல்லாம் அந்த கருத்துல நிக்கலையோ அவங்களெல்லாம் கொல்லப்படுவீர்கள் என்று மிரட்டலோடு அந்த 2வது கடிதம் வருது. 2வது கடிதம் வந்த உடனே அவங்க என்ன செய்தாங்க, 4 பேரா இருந்த ஒவ்வொருத்தரும் மனசு மாறி நாங்களும் ஒத்துக்கிறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆக 2 பேர் மட்டுமே கடைசி வரைக்கும் எங்க உயிர் போனாலும் சரி நாங்க குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்ல மாட்டோம் என்று சொன்ன இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல், முகமது இப்னு நூஹ் 2 ஆலிம்கள் மட்டுமே அதை உறுதியா இருந்தாங்க. உடனே மன்னர் சொன்னாரு, அவங்க 2 பேரையும் நான் இருக்கக்கூடிய தலைநகருக்கு வர சொல்லுங்க, வாளை ரெடியா வச்சிருந்தாரு வெட்டுறதுக்காக வேண்டி 2 பேரையும். இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டு இவர்களை ஒட்டகத்தில் ஏற்றி இவர்களை பகதாதுக்கு தாண்டி அவர்களை தர்தூஸ் நகரிலே இருக்கக்கூடிய அரசரை பார்ப்பதற்காக இவர்களை கொண்டு செல்லப்படக்கூடிய அந்த நிலையிலே நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. சொல்வார்கள், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மகனார் சொல்வாங்க, எங்க வாப்பா சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், நாங்க வந்து பகதாதுக்கும் நாங்க இருக்கிற இடத்துக்கும் சுமார் 100 மைல் தொலையில இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு ஆளுடைய வீட்டு முற்றத்திலே நாங்கள் ஓய்வு எடுத்தோம். அப்போ அந்த வழியாக ஒரு காட்டுல இருக்கக்கூடிய ஒரு கிராமவாசி வந்தார். உங்கள் அஹ்மது இப்னு ஹம்பல் யார், இங்க இருக்கிறாரே அவர் அஹ்மது இப்னு ஹம்பல் யார் என்று கேட்டார். அவங்களை கை காட்டப்பட்டது, இவங்க தான் அஹ்மது இப்னு ஹம்பல். உடனே அவங்க சொன்னாங்க, அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்களே, இந்த இடத்துல நீங்க கொல்லப்பட்டால் துருவா சொர்க்கத்துக்கு போயிருவீங்க நீங்க. ஏன்னா உங்க கொள்கைக்காக வேண்டி அவர்கள் வெட்ட காத்திருக்கிறார்கள். அதனால நீங்க வந்து எதை பத்தியும் பயப்பட தேவையில்லை. நீங்க சொர்க்கத்துக்கு தடையா இருக்கிறதே உங்களை வெட்டுப்படுறதா. வெட்டுப்பட்டா நீங்க போறது நேர சொர்க்கமா தான் இருக்கும். ஏன்னா நீங்க அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃபுக்கு குறை ஏற்படக்கூடாது என்பதற்காக குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு ஏற்படக்கூடிய ஒரு குறை. அல்லாஹ்வுக்கு ஏற்படக்கூடிய குறையை இல்லாம குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃப் அது படைக்கப்பட்டது அல்ல என்று சொன்னதுக்காக நீங்கள் கொல்லப்பட்டாலும் துருவாக சொர்க்கத்துக்கு தான் செல்வீர்கள். நீங்கள் அப்படி கொல்லப்படாம இயற்கையாக இறந்தாலும் சொர்க்கத்துக்கு தான் போவீங்க அந்த கொள்கையினால. நீங்கள் வாழ்ந்தாலும் புகழோடு தான் வாழ்வீர்கள் என்று அவர் ஒரு நற்செய்தி சொன்னார். அஹ்மது இமாம் சொல்றாங்க, எனக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அந்த வார்த்தை உத்வேகத்தையும் எனக்கு கொடுத்தது. ஒரு பயம் இல்லாம நம்மளை உற்சாகப்படுத்துற மாதிரி இருந்தது அவருடைய வாக்கி. இங்க இருந்து மன்னர் மாமூன் ரஷீத் பாதுஷாவிடத்துல போறதுக்கு முந்தையே இவங்க துவா செய்தாங்க, யா அல்லாஹ் எங்க 2 பேரையும் அவன் பார்க்க கூடாது, நாங்களும் அவனை பார்க்க கூடாது, எங்களை காப்பாற்றுவாயாக என்று துவா செய்தாங்க. அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டான். அஹ்மது இமாம் போறதுக்கு முந்தையே மன்னர் இறந்து போயிட்டார். இவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சொல்வார்கள், நான் மகிழ்ச்சி கொண்டேன். அடுத்து அப்படியே அவர்கள் பகதாதுக்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள். அடுத்து மூத்தசிம் பில்லா என்ற ஒரு மன்னர் ஆட்சிக்கு வந்தார். அவரும் இதே மாதிரி மூத்தசிலா என்னும் குழப்பவாத கொள்கையுடைய அரசர் தான். அவர் அந்த பழைய வழக்கை தட்டி எடுத்தார். இதே மாதிரி கைதியாக பிடிக்கப்பட்ட இவர்களை திரும்ப விலங்கிடப்பட்டு அழைத்து வர சொன்னார். அழைத்து வர சொல்லப்பட்டு அவர்தான் சித்திரவதை செய்தார். அவர்தான் சாட்டை அடி கொடுத்தார். அதற்கு பக்கத்தில் இருந்துகிட்டு அவர்களை
சொல்லுவாங்களே ஏத்தி விடுறதுன்னு சொல்லுவோம்ல, அவர்களை மூட்டி விட்டு அவர்களை கெடுக்கக்கூடிய சில பேர்கள் பக்கத்தில் இருந்து கொண்டு இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு வந்தார்கள். விலங்கோடு காலில் மட்டுமே 2 விலங்கு போடப்பட்டிருந்தது. அவர்கள் சொல்வார்கள், நான் கீழே இறங்கி வானத்து கீழே இறங்கும்போது முகம் குப்புற விழுவதற்கு தயாராகிவிட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப கனமான ஒரு விலங்குகளை 2 காலில் போட்டிருந்தாங்க. இதுக்கு இடையில மன்னர் மூத்தசிம் பில்லாவுக்கு முன்னாலேயே அந்த கூட இருந்தால முகமது நூஹுங்கிறவங்க வழியிலேயே இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு இவர்கள் தான் தொழு வைத்தார்கள். அப்ப இருக்கிறது ஒரே ஒரு ஆள், இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான். ஆக அந்த பகதாதுல எத்தனையோ ஆலிம்கள் சொல்ல முடியாத ஒரு தைரியத்தை இவங்க ஒரு ஆளா நின்று இவங்க எப்படி இந்த விஷயத்தை அரசர்கிட்ட போய் ஜெயிக்கிறாங்கிறத எல்லாரும் ரெடியா பார்த்துட்டு இருந்தாங்க. அஹமது இமாம் வந்தாங்க. வந்த உடனே அவர் சொன்னாரு, இதை நம்ம வாக்குவாதம் பண்ணுவோம், விவாத அரங்கு வைப்போம், குர்ஆன் படைக்கப்பட்டதா படைக்கப்படவையாங்கிறத நம்ம என்ன செய்வோம், விவாதம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தின் சார்பாக 2 பேரை சொல்லி நீங்க உங்க ஆதாரத்தை எடுத்து வைங்க. அவங்கள ஜெயிக்க முடியுமா? இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதற்கு தெளிவான ஆதாரங்களை எடுத்து வைக்க அவர்கள் பதில் சொல்ல முடியவில்லை. பதில் சொல்ல முடியாத உடனே நமக்கு என்ன வரும், கோபம் தானே வரும். உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா, அரசரே, அரசருக்கு தான் நெருக்கமாக இருக்கிறோங்கிற ஒரு திமிர்ல அரசாங்கத்தினுடைய பவரை பயன்படுத்தி, அரசரே உங்க 2 ஆட்சியாளரையும் இவர் 2 ஆட்சியாளர்கிட்டையும் இவர் என்ன செய்தார், புரட்சிகரமா நடந்துகிறார். போன ஆட்சியாளர்கிட்டையும் அவர் என்ன செய்ய விரோதத்தை சம்பாதிச்சிட்டார், உங்கள்கிட்டையும் அவர் விரோதத்தை சம்பாதிக்கிறார். அதனால இவரை நீங்க விடாதீங்க, இவருக்கு நடவடிக்கை எடுங்க, இவரை கொல்லுங்க, அல்ல இவரை கொல்ற பொறுப்பை நம்மள்கிட்ட தாங்க என்று அவரை ரொம்ப சூடாக்கி விட்டான். சூடாக்கி கோபத்துல கன்னத்துல ஓங்கி ஒரு அரவணை வைத்தார். அடித்து விட்டு 2 சாட்டியடி கொடுக்கக்கூடிய 2 குண்டர்களை 2 தடியர்களை அனுப்பி இவரை சாட்டியடி கொடு. அவர் கேட்கிறான், அந்த ஆளு இவரை எத்தனை அடி அடிச்சா, இவரை கொல்றதுக்கு நீ எத்தனை அடி அடிப்ப அப்படின்னு கேட்டான். இவங்களை கொல்றதுக்கு எத்தனை அடி அடிப்ப அப்படின்னு கேட்டான். ஒரு 5 அடி அடிப்பேன், அதுல இறக்கலன்னா 10 அடி அடிப்பேன், இல்லைன்னா ஒரு 15 அடி அடிப்பேன்னா. சாட்டையால் அடிக்கப்பட்டது அஹமது இமாம் அவர்களே. 2 கட்டையை 2 கம்பை 2 பந்தல் போடுறாங்களா, பந்தல் கம்பு மாதிரி 2 கம்பு நட்டப்பட்டு அதுல அவர்கள் கையை இழுத்து அதை இறுக்கி பிடித்துக் கொள்ளும்படி சொல்லப்பட்டு விட்டு ஒருத்தன் என்ன செய்தான், 2 அடி அடிச்சான். 2 பேர் நீ போய் அடி மாத்தி 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 அடிக்கப்பட்டது. அந்த அடிச்ச அடியில அவரு பக்கத்துல இருந்து சொன்னாரு, என்ன மெதுவா அடிக்கிற, அல்ல அவன் கையை வெட்ட, ஸ்ட்ராங்கா அடி அப்படின்னு சொன்ன. அடிச்ச அடியில அப்படியே மயங்கி விட்டார். 2 தோல் புஜத்தில் இருந்து அப்படியே ரத்தங்கள் வழிந்து கொண்டே இருந்தது. மயக்க நிலையில் இருக்கும் பொழுது திரும்ப உஷாரானார்கள். அவர்கள் பேசுறதே விளங்கல்ல. அவங்க சொல்றாங்க, திரும்ப அரசரியம் பக்கத்துல வந்தாரு, இப்பமாவது ஒத்துக்கிறியா, குர்ஆன் படைக்கப்பட்டதுன்னு சொல்லுவியா அப்படின்னு கேட்க அஹமது இமாம் அவர்கள் ஒண்ணுமே சொல்லல. அவங்க சொல்ல, நான் ஒண்ணுமே சொல்லல. ஏன்னா அப்போ பக்கத்துல உள்ள இன்னும் கொஞ்சம் மூட்டி விட்டான். பாத்தீங்களா, அரசரே நீங்க பக்கத்துல நின்று கேட்டும் கூட அவரு தன்னுடைய கொள்கையை விடுறதா இல்லையே அப்படின்னு சொன்னா திரும்ப அடிங்கிட்டான். அடிச்ச அடியில அவர்கள் சுருண்டு விழுந்தார்கள். எழுதப்படுகிறது, ஒரு கிதாபுல 30 அடி, ஒரு கிதாபுல 80 அடின்னு வருது, ஒரு கிதாபுல 300 அடின்னு வருது. சொல்வார்கள், கடுமையான அடி அடிக்கப்பட்டேன், கடுமையான அடி நான் அடிக்கப்பட்டேன். அப்புறம் அடிச்சு முடிச்ச பிறகு அரசருக்கே பயம் வந்துட்டு அவரே என்ன செய்தாரு, ஒரு நிலைமை மோசமா இருக்கு. இயற்கையிலே இமாம் அஹமது இமாம் ஒரே இபாதத்திலையும் நோம்பிலையும் ஒழுங்கா சாப்பிடவும் மாட்டாங்க. அதுலேயே அவர்கள் ரொம்ப லீனா தான் இருப்பாங்க. ஆக இந்த நிலையில இவங்க அடிச்ச அடியில அவங்க ரத்தத்தோடு கீழே சுருண்டு விழுந்த உடனே அவர் சொன்னாரு, இவரை கொண்டு போய், அவங்க சொல்றாங்க, நான் முழிச்சு பார்க்கிறேன், மயக்கத்திலிருந்து முழிச்சு பார்க்கிறேன், ஒரு வீட்டுல என்னைய வைக்கப்பட்டிருக்கிறது, விலங்குகள் எல்லாம் அவுக்கப்பட்டிருக்கிறது. ஆக சரி இவர் அப்படியே வீட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்லி வீட்டுக்கு பகதாதுக்கு இவர்களை அனுப்பப்பட்டது. ஆக அந்த நிலையில இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு இவர் ஒரு ஆளை சிகிச்சை செய்வதற்காக, தொட்டிலையாட்டி தொடையங்கிலும் சொல்லுவாங்களா இல்லையா, அதே மாதிரி சிகிச்சை செய்வதற்காக வேண்டி ஒரு ஆளை அனுப்பினார். அந்த மருத்துவர், ஏன்னா ஒரு உறுப்பு ஒரு சதையை நான் வெட்டி எடுத்தா தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் சொல்றோமா இல்லையா, சில நேரத்தில் அடி அதிகமாக இருந்து ஏதாவது ஒன்று ஆப்ரேஷன் பண்றவன் முறிஞ்சிட்டு ஆப்ரேஷன் பண்றல, அதே மாதிரி சொன்னார், நான் இந்த இடத்துல உங்களுக்கு அறுத்து எடுத்தா தான் சரி பண்ண முடியும்னு சொல்லி அவர்களுக்கு அது அந்த இடத்தை அறுத்து எடுக்கப்பட்டது. ஆக அதிலேயே அவர்கள் வீட்டில் அந்த அடி விழுந்த பிறகு
அவர்கள் ஜமாத்துக்கோ ஜும்மாவுக்கோ அதுக்கப்புறம் ஹதீஸ் பாடம் நடத்துறதோ வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போறதே இல்லாத நிலையில அவங்க ஆயிட்டாங்க. ஆக இப்படி ஆன பிறகு அரசருக்கு ஒரு மன உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. அடிக்கடி ஆளை அனுப்பிவிட்டு இமாம் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அவருக்கே நம்ம கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாம தான் அடிச்சிட்டோமோ ஒரு இமாம் அப்படிங்கிற ஒரு மன வலி அவருக்கு ஏற்பட்டு அடிக்கடி அரசாங்கத்தின் ஆள்கள் அவங்களை வந்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு ஒரு வழியாக்கா அதுல இருந்து அவங்க தேறிட்டாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில அவர்கள் தேர்ன பிறகு இந்த செய்தி அரசருக்கு தெரியப்படுத்தப்பட்டது. அப்பதான் அவருக்கு சந்தோஷமே வந்தது, ஓரளவுக்கு அவர் நல்லாயிட்டாரு அப்படின்னு. அதுக்கு பிறகும் கூட மன்னர் முத்தசிம் பில்லா அவருடைய ஆட்சிக்கு பிறகு என்ன மன்னர் முத்தவக்கில் பில்லான்னு ஒரு அரசர் வந்தார். அவர் வந்து அல்லாஹ் தாலா நல்லாட்சி செய்யக்கூடிய நல்ல மனிதராக எந்த அளவுன்னா இந்த இதுக்கு முந்தி இருந்த 2 பேர்களும் சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கைக்கு மாத்தமாக இருந்து உலமாக்களை எல்லாம் சாட்டியடி கொடுத்தாங்களே. ஆனா அதுக்கு பிறகு வந்த மன்னர் முத்தவக்கில் பில்லா சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கை உள்ளவர்கள் மீது ரொம்ப பிரியமுள்ளவராக மன்னராக மாறினார். இதனால மக்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனைகளும் ஃபித்னாக்களும் சோதனைகளும் அப்படி நீங்க ஆரம்பித்தது. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்க்க ஆசைப்பட்டார். அவர்களையா தன்னுடைய அரசாங்கத்துக்கு வருவதற்கு முன்னாள் உள்ள அரசர் அடி கொடுத்தாரு. இவர் அவங்களை கண்ணியப்படுத்துவதற்காக இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வர சொன்னாங்க. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வர அனுமதிக்கு அவங்க வரலன்ட்டாங்க. இவர் என்ன செய்தாரு, அரசாங்கத்தின் மூலமாக அவர்களுக்கு ஒரு பண முடிப்பு, பொற்கிளின்னு சொல்லுவோம்ல, ஒரு பண முடிப்பு, பல லட்சங்கள் மதிப்புள்ள பண முடிப்பை கொடுத்து விட்டார். வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு அரசர் என்ன செய்தாரு, அதை தங்களுடைய பிள்ளைகளுக்கு பங்கு வச்சு கொடுத்தார். அதுக்கு பிறகு ஒரு வாகனத்தை அவங்க உம்மா ஒரு சமயம் சொன்னாங்க அரசர்கிட்ட, அரசரே தன்னுடைய மகனே நான் அந்த அகமது இமாமை நான் பார்க்க ஆசைப்படுறேன், நீ அவங்களை அங்க வர்றதுக்கு ஏற்பாடு செய்து தாயார் சொன்ன பிறகுதான் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்களுக்கு ஒரு குதிரையை அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த குதிரையில வரமாட்டேன்ட்டாங்க. ஒரு கழுதை ஏற்பாடு செய்யப்பட்டது, அதுலதான் அவங்க வந்தாங்க. வந்து உட்கார்ந்த உடனே அவங்க இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதலே சொல்லிட்டாங்க அவங்க தாயார், இது மாதிரி என்னுடைய மகனாருக்கு நீங்க துவா செய்யணும், என்னுடைய மகனார உங்க மடியில வச்சு துவா செய்யணும் அரசரை அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல அவங்க சம்மதிக்கல. அதுக்கு பிறகு ஏன் சம்மதிச்சாங்கன்னா, சரி அப்படி நம்ம செய்தாத்தான் நம்ம பகதாத்துக்கு நம்ம ஊருக்கு சீக்கிரம் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க, இவங்க போனாங்க. போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த உடனே அந்த தாயார் சொன்னாங்க, நீங்க இவங்க சாதாரண அல்ல, இவங்க இருக்கக்கூடிய சூழல், இவருடைய எண்ணமே வேற, நீங்க இருக்கக்கூடிய உலக ஆசையில் அவங்க இல்லை, அதனால இவங்களுடைய வழியிலே இவங்களை விட்டுங்க என்று அவங்களுடைய தாயார் இவங்களுடைய ஆசி வழங்கி அங்கிருந்து இவங்க கிளம்பி வந்தாங்க. ஆக அதுக்கு பிறகு இவர்களுடைய மரணம் நெருக்க ஆரம்பித்தது. இந்த வேதனையிலேயே அவர்கள் ஜும்மாவுக்கு ஜமாத்துக்கு போகாமல் இவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தார்கள். இவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய அந்த நெருக்கத்துல அவங்களுடைய மகனார் சாலிஹ் சொல்லுவாங்க, எங்க வாப்பா அந்த சக்கராத்து நிலையில அவர்கள் இருக்கும் பொழுது நான் தாடையை ஒரு துண்டை வைத்துக்கொண்டு நான் தாடையை கேட்டேன். திடீர்னு முழிச்சு பார்த்தாங்க, அவங்க உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பித்தது. சொன்னார்கள், பேசி கொண்டிருக்கும் போது திடீர்னு தெளிவு வந்து, மாட்டேன், இல்லை, மாட்டேன் அப்படின்னு திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்ன சொல்றீங்க வாப்பா, ஒரு 3-4 தடவை மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்களே, என்ன அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, எனக்கு முன்னால ஷைத்தான் நிக்கிறான், இப்லீஸ் எனக்கு முன்னால நின்று கொண்டு தன்னுடைய விரலை கடித்து கொண்டு சொல்றான், என்னை விட்டு நீங்க தப்பிச்சிட்டீல அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நான் எத்தனையோ பேரை இந்த சக்கராத்து நிலையில தான் என்ன செய்வேன், நான் ரொம்ப சோதனை பண்ணுவேன், ஆனா என்னுடைய பிடியிலிருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்களேன்னு அவன் சொல்றான். அப்ப நான் சொன்னேன், நான் தப்பல்ல, என் உடலை விட்டு வெளியேற வரைக்கும் நான் தப்ப முடியாது அப்படின்னு சொல்லி நான் அவனுக்கு பதில் சொல்றேன்னு சொன்னான். ஆக அதுக்கு பிறகு சோமில்லாமல் இருக்கக்கூடிய நேரம் ரபியுல் அவ்வல் பிறை 1 உடல்நலக்குரியவர்களாக ஏற்பட்டு 12 வஃபாத்தானார்கள். புதன்கிழமை காலையில சுபு தொழுது 2 மணி நேரம் கழித்த பிறகு அவங்க வஃபாத்தாராங்க. வஃபாத்தாரருக்கு முந்தி அவர்களுக்கு 50 நாளைக்கு முந்தி ஒரு புள்ள பிறந்தது, ஒரு பையன் பிறந்தது. அவர்களுக்கு 78 வயசுல வஃபாத்தானாங்க. அவங்க வஃபாத்தாரதுக்கு 50 நாளுக்கு முன்னால ஒரு குழந்தை, அந்த குழந்தையை கொண்டு வர சொல்லி முத்துனாங்களாம். அதே மாதிரி அதுக்கு முந்தி உள்ள ஒரு சின்ன பையன் முத்தும் போது சொன்னாங்களாம், இந்த பிள்ளைங்களுக்கு இந்த வயசான நேரத்தில் நான் அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்,
அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க, முத்துனாங்க. முத்தும் போது அவங்க பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, நீங்க அப்படி நினைக்காதீங்க, இந்த பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு துவா செய்யுங்க. நீங்க எப்படிப்பட்ட பிள்ளைய விட்டுட்டு போயிருப்பீங்க, இந்த பிள்ளைகள்லாம் உங்களுக்கு சதக்கத்தும் ஜாரியாவாக உங்களுக்காக துவா செய்யும் அப்படின்னு சொன்ன உடனே ஆமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு தியாக பதவியை. ஒரு சமயம் வக்கி ஷாஃபி இமாமுடைய மாணவர் வக்கி சொல்றாங்க, ஷாஃபி இமாம் ஒரு சமயம் என்னை அஹமது இமாம் வீட்டுக்கு அனுப்புனாங்க. அஹமது இமாம் வீட்டுக்கு அனுப்பி சொன்னாங்க, உங்கள்கிட்ட ஒரு இந்த லெட்ரு தர சொன்னாங்கன்னு அந்த லெட்டரை கொண்டு கொடுத்தாங்க. அந்த லெட்டரை படிச்சு பார்த்தாங்க. இந்த லெட்டரை நீ படிச்சியான்னு கேட்டாங்க. அஹமது இமாம் கேட்டாங்க, நீ வரும்போது படிச்சிட்டீங்களா? நான் படிக்கலன்னு. அந்த லெட்டரை என்ன எழுதிருக்குன்னா, ஷாஃபி இமாம் எழுதியிருக்கிறாங்க, நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல ரசூல்லாவை பார்த்தேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு சோதனை வரும், அந்த சோதனையில குர்ஆன் படைக்கப்பட்டதா இல்லையா என்று ஒரு சோதனை உங்களுக்கு வரும். அந்த சமயத்துல நீங்க எப்படி பதில் சொல்லிடாதீங்க, குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்லிடாதீங்க. அல்லாஹ் எப்படி படைக்கப்படாதவனோ அதே போல அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃபான குர்ஆனும் படைக்கப்படாதுன்னு சொல்லுங்க. என்ன சோதனை வந்தாலும் நீங்க தாங்கி கொள்ளுங்க, ஏன்னா அவரை பொறுமையா இருக்க சொல்லுங்க என்று ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சொல்ல சொன்னாங்க என்று அந்த செய்தி சொன்ன உடனே அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷப்படும் போது இவங்க சொன்னாங்களாம், அந்த கொண்டு போன வக்கி ரொம்ப இனிப்பான செய்தி இல்லவா உங்களுக்கு வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லி இப்படி ஒரு அஹ்மது இப்னு ஹம்பலுக்கு நல்ல செய்தியை சொல்லுங்க, அவர் சோதனை நேரத்துல பொறுமையா இருக்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்களே, நான் சுப செய்தி நான் சொல்லியிருக்கிறேன், நீங்க என்ன எனக்கு கிஃப்ட் தர போறீங்கன்னு சொன்ன உடனே இவன் அஹ்மது இமாம் தன்னுடைய சட்டையை கலத்தி நாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த சட்டையை கொண்டு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி போய் உங்களுடைய மாணவர்கிட்ட சொன்னேன், அவங்க என்ன செய்தாங்க, எதுவும் தந்தாங்களா? அவங்க சட்டையை தந்தாங்க. அந்த சட்டையை நான் உங்கள்கிட்ட கேட்டு உங்க மனசை நான் வேதனைப்படுத்த விரும்பல, அந்த சட்டையை கொண்டாங்கன்னு சொல்லி ஒரு தண்ணியில ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு முக்கி அதை குடித்தது மாத்திரமல்ல, அவர்கள் ஹயாத்துல பல நாட்களாக அந்த தண்ணியை மேல தெளித்து கொண்டே இருந்தார்கள் என்று இப்னு கசீர் இமாம் எழுதுறாங்க. அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தி அவர்களுக்கு கிடைத்த காரணத்தினால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சட்டையை இமாம் அவங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாதே இவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்கிறாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு பாக்கியமானது. இதே மாதிரி இன்னொரு செய்தி எழுதுறாங்க, அவருடைய மகனார் சாலிஹ் சொல்றாங்க, அதாவது எங்களுடைய அடிமை ஹசன், எங்களுடைய அடிமை ஹசன் என்னை கூப்பிட்டா, எஜமானே ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, கையில ஒரு ஈச்சமர ஓலையால் செய்யப்பட்ட ஒரு கூடையை கொண்டு வந்திருக்காரு, அதுல ஒரு கடிதம் இருக்கு அப்படின்னு அந்த கடிதத்தை காட்டினார். அந்த சாலிஹ் சொல்றாங்க, மகன் சொல்றாங்க, இந்த கடிதத்தை படிச்சு பார்த்தா ஒரு ஆள் எழுதியிருக்கார், இத மாதிரி எனக்கு நான் என்னுடைய வியாபார பொருட்களை ரஷ்யாவுக்கு அனுப்பி வச்சேன், இவ்வளவு லாபம் கிடைச்சது. அது ரெண்டாவது அந்த பொருளை இன்னொரு நாட்டுக்கு அனுப்பி வச்சேன், அதுல எனக்கு லாபம் கிடைத்தது. அந்த லாபத்துல உங்களுக்கு அன்பளிப்பாக 4000 ரூபாய் அனுப்பி வச்சிருக்கிறேன். அது போல என்னுடைய தோட்டத்துல விளைந்த பழங்களை, எனக்கு வாரிசாக கிடைத்த அந்த பழங்களை உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் இருந்தது. சாலிஹ் சொல்றாங்க, நான் எங்களுடைய வீட்டுல உள்ள சின்ன பிள்ளை வீட்டுல நம்ம அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளை இந்த மாதிரி அவங்க சாலிஹுக்கு நிறைய பிள்ளை உண்டு, பேர பிள்ளைகளோடு நான் அவங்க உள்ள வந்தாங்க, நான் போனேன், இந்த பழங்களை எல்லாம் பார்த்துட்டு நான் அவங்கள்ட்ட முன்னாலேயே சொன்னேன், வாப்பா சக்காத்து பொருள்களை எங்களுக்கா நீங்க சக்காத்து பொருளை நீங்க சாப்பிடவா செய்வீங்க, சாப்பிட மாட்டீங்க தானே அப்படின்னு நாங்க கேட்டேன். நம்ம ஆட்களா தான் என்ன சொல்லுவாங்க, பங்கு வச்சு தாங்க தானே சொல்லுவோம், அழிதலி தானே சொல்லுவாங்க. உலகத்திலே சீதேவி 4 பேர், யாருன்னா அவங்களுடைய பிள்ளைங்களும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரியா இருப்பாங்க, அவங்களுடைய சேவைக்கு. அவருடைய மனைவி சாலிகா இருப்பாங்க, அவருடைய நண்பர்கள் அவுலியாக்களா இருப்பாங்க, அவங்களுடைய தொழில் சொந்த ஊர்ல இருக்கும். இந்த 4 பெற்றவர் சுவாதத்துல் அமரி, ஒரு மனிதனுடைய சீதேவித்தனம் 4 இருக்கிறது என்று அழிலில்லான்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் பார்த்தா அவுலியாக்களா தான் இருக்காங்க. ஒரு சமயம், அதாவது அந்த செய்தியை நான் சொல்லிட்டு வர்றேன், அதாவது பாப்பா இந்த ஜக்காத்து பொருளை நீங்க சாப்பிடவா செய்வீங்க, எங்களுக்கா நீங்க சாப்பிட வைக்கப்படுவீங்க தானேன்னு சொன்ன உடனே அவங்க உஷாராயிட்டாங்க. என்னது நீ எப்படிப்பா தெரிஞ்சுக்கிட்டே சக்காத்து பொருள், அல்லாட்ட இஸ்திகாரா பண்ணி கேட்டுக்கிறேன், இது சாப்பிடவா வேண்டாமாங்கிறத நான் முதல்ல என்ன செய்ய முடிவு பண்ணிக்கிறேன், தொழுதுட்டு வந்து சொன்னாங்க, சாப்பிடக்கூடாது என்றுதான் என் மனசு சொல்லுகிறது என்று சொல்லி
அது வேண்டாம்னு சொல்லி அந்த பழங்களை மட்டும் என்ன செய்தாங்களாம், பங்கு வச்சு கொடுத்தாங்களாம். அது போல தப்சீர்ல எழுதுறாங்க, ரூஹுல் பயான்ல ஒரு சமயம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விருந்தாளியா வந்தாங்க இவங்க வீட்டுக்கு, அகமது இமாம் வீட்டுக்கு விருந்தாளியா வந்தாங்க. அடிக்கடி அவங்களுடைய மகளார் பாத்திமா சொல்றாங்க, எங்க வாப்பா அடிக்கடி என்னுடைய உஸ்தாத் ஷாபி இமாம் இப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்கன்னு பெருமையா சொல்லுவாங்க. அவங்க ஒரு சமயம் வந்த பொழுது நான் அவங்கள கவனிச்சேன். கவனிக்கும் பொழுது இங்க சாப்பிட்டாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, அதிகமா சாப்பிட்டாங்க. பொதுவாக இறைநேசருக்கு வயிறு நிறைய சாப்பிட மாட்டாங்க. ரெண்டாவது நைட்டு தஹஜ்ஜத் தொழுவாங்கன்னு பார்த்தா நைட்டு தஹஜ்ஜத் கூட தொழுவல அவங்க. ரெண்டாவது சுபு தொழுவுக்காக ஒழுச்சிய தண்ணி வச்சிருந்தேன், ஒழுச்சிய இல்லை அவங்க சுபுவே தொழுதல்லாத மாதிரி இவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஒழுச்சி தண்ணி இருக்குன்னா அவங்க தூங்கிட்டாங்க தான் நினைப்பாங்க, நம்ம நினைப்போம் கண்டிப்பா தூங்கிட்டு ஒழுவு முடிஞ்சதுமே. அதனால எங்க வாப்பாட்ட போய் சொன்னேன், உங்க உஸ்தாதை பத்தி ரொம்ப சொன்னீங்களா, ஆனா 3 விஷயம் எனக்கு மனசு ராகத்து இல்லையா அவங்களுடைய செயல் அப்படின்னு சொன்ன உடனே எங்க வாப்பா போய் கேட்டாங்க. சொன்னாங்களாம், இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நான் வயிறு நிரம்பாக சாப்பிட்டது உண்மைதான், ஆனா உங்க சாப்பாடு ஹலாலான சாப்பாடு, நீங்க ஒரு பேணுதலான ஆள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அந்த கரீம் நீங்கள் ஒரு கொடை வள்ளல், ஒரு கொடை வள்ளலுடைய உணவு அது மருந்து, கஞ்சனுடைய சாப்பாடு நோய். அதனால உங்களுடைய சாப்பாட்டை நான் சாப்பிட்டது மூலமாக என்னுடைய நோய்க்கு நான் மருந்தடி கொண்டேனே தவிர வயிற்றுக்கு நிறைக்கிறது நோக்கம் இல்லை. உங்க ஹலாலான சாப்பாடை வயிற்றுக்குள்ள போகணும் என்பதற்காகத்தான் நான் சாப்பிட்டேன். அதனாலதான் அதிகமா சாப்பிட்டது. ரெண்டாவது, நான் சாப்பிட்டுட்டு மல்லார்ந்து படுத்திருந்தேன். படுத்திருக்கும் போது என் கண் முன்னால குர்ஆன் ஹதீஸ் ரெண்டு என் கண் முன்னால நின்று, அதனால இந்த ஆயத்துல இருந்து என்ன சட்டம் எடுக்கலாம், இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன சட்டம் எடுக்கலாம் சொல்லி மக்களுக்கு பயன் தரக்கூடிய 72 சட்டங்களை நான் என்ன செய்தேன், ஆய்வு செய்துட்டு இருந்தேன். அதுக்கே சுபு உதிச்சிருச்சு. அதனால இஷாவுடைய ஒழு எனக்கு முடியாம இருந்ததுனாலதான் நான் அதுலயே ஒழு செய்து தொழுதுட்டேன். எனக்கு தஹஜ்ஜத் தொழ டைம் கிடைக்கல, அதனாலதான் தஹஜ்ஜத் நான் தொழல. ரெண்டாவது, எனக்கு அந்த ஒழு அப்படியே இருந்ததுனால நான் ஒழு செய்யல அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவிற்கு அவர்களுக்கு சொல்வார்கள்லவா, அவர்களுக்கு தாய் தோப்ப நல்லா இருந்தா பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. அவர்கள் ஓதிய உஸ்தாத் சொல்வார்கள், ஷாபி இமாமை பத்தி அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது. சொன்னாங்க, நாங்கள்லாம் கல்வி படித்தோம், அதெல்லாம் எழுதி எடுத்தோம், ஆனா எப்போ ஷாபி இமாமை நாங்கள் பார்த்தோமோ, எப்போ நான் ஷாபி இமாமை சந்தித்தேனோ அவர்கள் எல்லாத்தையும் விட அவர்கள்ட்ட இருந்து நான் அதிகமா பயன்பெற்றேன். சொல்ல போனால் குல்லுஹு ஹைர், அவர்கள்ட்ட தான் எல்லாமே 100க்கு 100 ஹைரை நான் என்ன செய்தேன், பார்த்தேன் என்று ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பத்தி பெருமையாக என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சமயம் அபு ஆசிமுல் லஹாக் என்பவங்களுடைய ஹதீஸ் மஜ்லிஸ் நடந்து கொண்டிருந்தது. அப்ப அந்த ஹதீஸுடைய மஜ்லிஸை பார்த்து அந்த ஹதீஸ்ல நிறைய அந்த சபையில ஹதீஸ் படித்த ஆலிம்களா இருந்தாங்க. அப்போ அவங்க அபு ஆசிமுல் லஹாக்கு சொன்னாங்க, நீங்க எல்லாம் ஹதீஸ்ல பெரிய ஆளா இருக்கீங்க, ஆனா யாருக்கும் சட்டத்துறையில நீங்க மார்க்க சட்டம் தெரிய மாட்டேங்க. உங்களுக்கு மார்க், அதாவது சில பேர்கள் ஹதீஸ்ல மேதியா இருப்பான். அபு ஹுரைரா எல்லாரும் சட்டம் அவங்க ஆய்வாளர் இல்லை, அவங்க ஹதீஸ் மனப்பாடம். அதே நேரத்தில் அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு சட்டம் சொல்லி, இமாம் முஆது இப்னு ஜபர் ரலியல்லாஹு சட்டம் சொல்லுவாங்க, ஆய்வு செய்வாங்க. அப்படி நீங்க ஹதீஸ படிக்கிறீங்க, ஆனா சட்டத்தை நீங்க தெரியாத ஆளா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு குத்தி பேசினாங்க அபு ஆசிமுல் லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப சொல்லப்பட்டது, பொறுங்க, இப்போ ஒரு ஆள் வருவாங்க பாருங்க, அவங்க முஹத்தீஸாவும் இருப்பாங்க ஃபகீஹாவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அங்கதான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்தாங்க. 3 கேள்வி கேட்டார் அபு ஆசிமுல் லஹாக், 3 கேள்வி கேட்டார். இந்த 3 கேள்விக்கும் பதில் சொல்லி முடிச்ச பிறகு சொன்னாங்களாம், இவர் கடலில் உள்ள ஒரு உயிரினமாக்கும், இவர் கல்வியிலே இவர் கடலில் இருக்கக்கூடிய ஒரு தாபத் மாதிரியாக்கும் இவர் என்று அவருடைய கல்வியை பார்த்து ஆச்சரியப்பட்டு என்ன செய்தார்கள், சொன்னார்கள் என்று கிதாபுகள்ல எழுதுவாங்க. அதே மாதிரி அவளுடைய வாழ்க்கையில எழுதுவாங்க, குத்தைபா என்பவங்க சொல்லுவாங்க, அகமது இமாம் அவர்களுடைய மௌத்தை கொண்டு எப்போ மௌத்தானாங்களோ அதோடு பிதஅத்துகள் வெளிப்பட்டு விட்டது. ஷாஃபி இமாம் எப்பொழுது மௌத்தானார்களோ அதோடு சுன்னத்துகள் இறந்து மௌத்தாகி விட்டது. எப்பொழுது சுஃபியானி சௌரி வஃபாத்தானார்களோ அப்பொழுது பேணுதலே மௌத்தாகி விட்டது. ஆக அவர்களுடைய வாழ்ந்த காலமெல்லாம் பிதஅத்தை ஒழிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். சயீதுல் ஹர்ராஸ் சொல்லுவாங்க, பனி இஸ்ராயல்களுக்கு இது மாதிரி ஒரு அஹ்மது இப்னு ஹம்பல் கிடைத்திருந்தால், பனி இஸ்ராயல்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு இது மாதிரி ஒரு காலத்துல இந்த அஹ்மது இமாம் ஆயிருந்தால் லகான ஆயத்தன், அவர் மிகப்பெரிய அத்தாட்சியாக பேசப்படக்கூடிய ஒருவராக இருந்திருப்பார்கள். அதுபோல
இவங்க மாலிக் இமாம் எல்லாம் ஒபாத்தான பிறகுதான் இவங்க பிறந்தாங்க. இமாம் அவுசா இமாம் எல்லாம் ஒபாத்தான பிறகுதான் பிறந்தாங்க. இவர்கள் முதலில் பிறந்திருந்தால் இவர்கள் எல்லாத்தையும் விட இவர்கள் முன்னிலையை பெற்றிருப்பார்கள் என்று சொல்ற அளவுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இவர்களை பற்றி நிறைய செய்திகளை மக்கள் சொல்லிக் கொண்டிருக்க. அதே மாதிரி யஹ்யா இப்னு முஅய்யின் என்ற ஆலிம் சொல்லுவாங்க, அதாவது மக்கள் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலை போல இருக்கணும்னு எல்லாரும் நாடுறாங்க. எல்லாரும் எப்படி நாடுறாங்க? அவரை மாதிரி. அதெல்லாம் எங்களாலலாம் அப்படி வாழ முடியாது, எங்களுக்கு அந்த சக்தியே இல்லை. யஹ்யா இப்னு முஅய்யின் என்ன சொல்றாங்க? அராதன் நாசு மின் அன் நகூன மிஸ்ல் அஹ்மது இப்னு ஹம்பலை போல வாழணும், அவர்களை போல பேணுதலா இருக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறீங்க. ஆனா லா வல்லாஹி மா நுகவி அலா மா யுகவா அலைஹி அஹ்மத். அஹ்மது இப்னு ஹம்பலுக்கு என்ன சக்தி இருந்ததோ அந்த சக்தி எங்களுக்கு கிடையாது. அதனால அந்த பேணுதல் எங்களால நாம் பெற முடியாது என்று என்ன செய்வாங்க, அவங்களுடைய இதை பத்தி சொல்லி காட்டுறாங்க. இதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் வஃபாத் ஆகக்கூடிய நேரத்துல அவங்க வஃபாத்தான பிறகு சுமார் 21 லட்சம் மக்கள் கலந்து கொண்டாங்க. ஒரு கிதாபில் எழுதுறாங்க 7 லட்சம். அவங்க ஜனாசா தொழுத இடத்த, அந்த பிளாட்டை அந்த இது குச்சி, அளவு குச்சியை வச்சு அரசர் அளந்தாராம். எந்த இடத்துல ஜனாசா தொழுவ நடந்ததோ, சொல்ல போனால் ஒரு காலத்துல முத்தசிலாக்கள் ரொம்ப சித்தரிதை செய்யப்பட்ட இவர்கள் பின்னாலே முத்தவக்கில் பில்லா சுன்னத்துல் ஜமாத்து கதாநாயகன பிரியராமான பிறகு அவர்களுடைய அந்த அரசாங்கத்தின் சார்பாக சரியான குற்றங்கள், அரசு மரியாதையோடு அவர்கள் அடக்கப்பட்டார். அரசு மரியாதை ஒரு சில பேர்கள், 1-2 பேர்கள் மட்டுமே அந்த முத்தசிலாக்களை தவிர கலந்து கொள்ளாமல், இன்னும் சொல்ல போனா யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்கள் வஃபாத்தா அவங்களுடைய ஜனாசாவுடைய கூட்டத்தை பார்த்து 10,000 பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. நெருப்பு வணங்கிகளில் இருந்து, யகூதிகளில் இருந்து, கிறிஸ்துவர்களில் இருந்து, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஜனாசாவை பார்த்து இவ்வளவு பெரிய கூட்டமா, இவ்வளவு பெரிய ஆளான் ஆக 10,000 பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னா, அங்க விருந்து நடந்துச்சா மாத்தம், அந்த இறந்தவங்க வீட்டுல விருந்து நடக்கும் அல்லவா மாத்தம், அந்த விருந்து இந்த 3 பேர்களுக்கும் சாப்பிட்டாங்களாம். யூதர்களும் சாப்பிட்டாங்களாம், கிறிஸ்துவர்களும் சாப்பிட்டாங்களாம், நெருப்பு வணைகளும் சாப்பிட்டாங்க. ஆக அந்த அளவிற்கு 21 லட்சம் பேர்கள் கலந்து கொள்ளனா, வெள்ளிக்கிழமை காலையில வஃபாத்தான் அவர்களை சொல்றாங்க, அசர்ல தான் எங்களால கபருக்கே கொண்டு போக முடிஞ்சது. அந்த அளவுக்கு என்ன செய்ய நகர முடியல, மக்களை தாண்டி அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு ஆளா ஒரு கூட்டமே நின்னது. எப்பொழுதுமே அரசரை பார்க்க விரும்ப மாட்டாங்க, யாரும் தன்னை பார்க்கணும்னு விரும்ப மாட்டாங்க. அப்ப அவங்கள்ட்ட அவங்க பிள்ளைங்க சொன்னாங்க, உங்களை பார்க்கணும்னு மக்கள் நிக்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, நான் இஸ்திகாரா தொழணும், இஸ்திகாரா செய்து என்னை பார்க்க வரணும், வரலாமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் நான் சொல்லுவேன்னு சொன்னாங்க. அப்புறம் இவங்ககிட்ட சொல்லப்பட்டது, உங்களுக்கு அங்க வந்தா உங்களுக்கு துவா தானே செய்வாங்க, உங்களுக்கு துவா செய்யத்தானே செய்வாங்கன்னு சொன்ன உடனே சரி வர சொல்லுங்கன்னு சொல்லி அவர்கள் வர சொல்லப்பட்டது. எந்த அளவு என்றால் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பாதைகளும் எங்கு பார்த்தாலும் அவர்களை நோய் விசாரிக்கிறதுக்காக இந்த பாதை அந்த பாதை, இவர்கள் இந்த வழியா போன, அவர்கள் அந்த வழியா வரணும் என்று சொல்ற அளவிற்கு அவர்களுடைய கூட்டங்களை பிரித்து கொடுக்கப்பட்டது. அந்த ஜனாசாவினுடைய அந்த தொழுகையை அந்த ஏரியாவினுடைய காலியாக இருந்த முகமது இப்னு தாஹிர் அரசாங்க நீதிபதி தான் ஜனாசா தொழு வைத்தார். இருந்தாலும் சில பேர்களுக்கு பிடிக்கல. நம்ம சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த நம்ம தொழு வைக்கணும், தனியா நாம தொழுவணும்ட்டு தனியா கபூர்ல போய் அவங்க தொழு வச்சாங்க. ஏன்னா அரசாங்கங்கிறது நமக்கு விரோதமாக இருந்தாங்க ஒரு காலத்துல. அவங்க சொல்லப்பட்டது, ஒரு ஆள் சொன்னாரு, சோம் இல்லாம இருக்கும் போது நேரத்துல ஒரு ஆள் சொன்னாரு, நான்லாம் உங்களுக்கு எதிரியா இருந்தேன், உங்களுக்கு சாட்டி அடி கொடுக்கப்படக்கூடிய நேரத்துல நானும் அந்த கூட்டத்துல இருந்தேன், என்னை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லும்போது முதல்ல உள்ள அனுமதி கேட்டாங்க, அனுமதி தர மாட்டேன்ட்டாங்க. 2வது அனுமதி கொடுத்தாங்க, மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லி அவர் அழுதார். அப்படின்னு சொன்னாங்க, இனிமேல் இந்த மாதிரி கூட்டத்துக்கெல்லாம் நீ ஆதரவா இருக்காத, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சொன்னாங்க, என்னை அடிச்ச முத்தசிம் பில்லா மன்னரையும் நான் மன்னிச்சிட்டேன், என்னுடைய அரசரையே மன்னிச்சிட்டேன். ஏன் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல வல் யாஃபு வல் யஸ்பஹு வலா துஹிப்புன யக்ஃபிருல்லாஹு லக்கும், அபூபக்கர் சித்திக் நாயத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஆயிஷா நாய் ஒரு போர்க்களத்துல அவர்களை தனிமைப்படுத்தப்பட்டு கடைசியா ஒரு ஆள் கூட்டு வந்த பொழுது அவர்களை தப்பா பேசினா, அல்ல அவங்க சாப்பாடு கொடுத்துட்டு இருந்த சொந்தக்காரர் மிஸ்தகம் சேர்த்து தான் பேசினார். அவர் வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு இருந்த சொந்தக்காரரும் ஆயிஷா நாயை தப்பா பேசினார். இனிமேல் சத்தியமா என் பிள்ளைய பத்தி நீனே தப்பா பேசுற, உனக்கு சோறு தர மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணாங்க. அல்லாஹ் சொன்னா, மன்னிச்சு விட மாட்டீங்களா நீங்க, அல்லாஹ் துஹிப்புன யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறது நீங்க விரும்பலையா, அவரை மன்னிச்சிருங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்ன உடனே நான் மன்னிச்சறேன் மிஸ்தகன்னு சொன்னாங்களே. அதனால ஒரு மூமியனை சோதிக்கிறதுனால எனக்கு என்ன லாபம்,
அதனால நான் அவரை முழுமையாக மன்னிச்சிட்டேன். சொல்ல போனா அவர் ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசுல வந்தவங்க, அப்பாஸ் ரலியல்லாஹுடைய பரம்பரையை சார்ந்தவங்கன்னு சொல்லி இந்த அளவிற்கு ஒரு மன்னிக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மை உள்ளவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால், இது போல இமாம்கள் இந்த உலகத்திற்கு மிகவும் படிப்பினைக்குரியவர்களாக மிகவும் முன்னோடிகளாக இருந்திருக்கிறார்கள் என்றால், அப்படிப்பட்ட இமாம்கள் நம் வாழ்க்கையில நமக்கு படிப்பினை தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்பதன் மூலமாக, அவர்களுடைய வாழ்க்கையை நாம் தொழுவது மூலம், இத்ரீசுல் ஹத்தாத் சொல்லுவாங்க, அவர்களை நாம் பார்க்க போனா 3 நிலையில தான் பார்க்க முடியும். துன்யவியத்தான எந்த செயலையும் இமாம் அஹ்மது பின் ஹம்பலை பார்க்கவே முடியாதான். ஒண்ணு பார்த்தா அவங்க குர்ஆன் ஓதிட்டு இருப்பாங்க, அல்லது தொழுதுட்டு இருப்பாங்க, அல்லது கிதாப் பார்த்து ஓதி கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த 3 நிலையை தவிர மாராயித்துஹு ஃபீ ஷைஇம் மினத் துன்யா, உலகத்தில் உள்ள எந்த வேலையிலும் ஈடுபட்டிருப்பதை நான் பார்த்ததே கிடையாது என்று இத்ரீசுல் ஹத்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்கள்ட்ட பேணுதல் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது. அவங்க சொன்னாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ். அந்த மாதிரி கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, நான் பகதாதுடைய சாப்பாடை சாப்பிட்டு இருக்கேன், என்கிட்ட என்ன பேணுதல் இருக்கு? ஆக பேணுதல் என்றால் என்ன என்று கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ஹசன் இப்னு அப்துல் அசீஸ் சொல்றாங்க, எங்களுக்கு சொத்து கிடைச்சது, எங்களுடைய குடும்ப சொத்து பிரிக்கப்பட்டு சுமார் ஒரு 10,000 தங்க காசுகள் கிடைத்தது. நான் ஒரு 3 பைய 1000 தங்க காசை வச்சுட்டு இமாம் அஹ்மது பின் ஹம்பல்கிட்ட கொண்டு கொடுத்தேன். அப்படிங்க, இது சகாத்து பணமும் இல்லை, சதக்கா பணம் இல்லை, சொந்தமா எங்க வாரிசுகள் மூலமா எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொன்ன உடனே நான் அதை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஒரு நாள் சொல்கிறார்கள் அவருடைய உலமாக்கள், திடீரென்று காணவில்லை. அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திடீர்னு ஊர்ல காணையிலன்னொடனே நான் தேடி போனா ஊருக்கு வெளியே ஒரு குகைக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. என்னன்னு போய் பார்த்தேங்க, உங்க காணையிலேயே என்னன்னு கேட்டேன். இல்ல, என் வீட்டுல திருடி சாமான புள்ள எடுத்துட்டு போயிட்டான், உடுத்து உடை இல்ல, அவளத்தையும் திருடிட்டு போயிட்டான். ஒரு தோலை உடுத்துட்டு உட்கார்ந்துருக்காங்க, ஒரு தோலை உடுத்துட்டு ஒரு தோல் துண்டை போட்டுட்டு உட்கார்ந்துருக்கேன், என் வீட்டுல உள்ள சாமான் புள்ள திருட்டு போய் விட்டது அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் எங்க வீட்டுல போய் ஒரு 100 வெள்ளி வச்சு நீ வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தேன். எனக்கு தேவையில்லைன்ட்டாங்க. கடைசியில 90, ஒரு 80, ஒரு 70, கடைசியில ஒரு 20 வெள்ளி. அப்ப சொன்னாங்க, எனக்கு 2 ட்ரெஸ் மட்டும் எடுத்து தந்திருப்பேன், நான் உடுக்கிறதுக்கு 2 ட்ரெஸ் மட்டும் எடுத்து தந்திருப்பேன், வேற எதுவும் எனக்கு வேண்டாம். அவனுடைய கராமத்தை பத்தி சொல்லுவாங்க, இவங்களை சிறைச்சாலையில விலங்கிடப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும் போது இருட்டான ரூம், அது ஒழு செய்யக்கூட முடியாது, கையை நீட்டாங்களாம் தண்ணி வந்துட்டு. எப்படி ஹிஜ்ருபுன் அதிங்கிற ஒரு சஹாபியை பத்தி எழுதுவாங்கல்ல, முஆவியா ஆட்சி காலத்துல ஜெயில இருக்கும்போது ஒழு செய்ய தண்ணி கேட்ட, தண்ணி எல்லாம் தர முடியாது, எங்களுக்கு அப்புறம் அளவு தண்ணி தான் துவா செய்தாங்க. மலை, அந்த சிறைச்சாலையில மலையை பேஜி எழுதுவாங்கல்லவா, அல்ல அந்த சிறைச்சாலையிலேயே அவங்களுக்கு தண்ணியை கொடுத்தான். அது மாதிரி அபி ஹராரா சொல்லுவாங்க, ஒரு சமயம் எங்க உம்மா சொன்னாங்க, மகனே, அந்த ஏரியாவில் அஹ்மது இமாமுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய அபி ஹராரா சொல்றாங்க, எங்க உம்மா 20 வருஷமா நடக்க முடியாம இருந்தாங்க, அவங்கள்ட்ட போய் நீ எங்க உம்மா நடக்க முடியாம இருக்கான்னு துவா செய்ய சொல்லிட்டு வாப்பா அப்படின்னு என்னை அனுப்பி வச்சாங்க. நான் போய் கதவு தட்டினா யார் அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, எங்க உம்மா அவங்கள்ட்ட துவா செய்ய சொன்னாங்க. நஹன் அஹ்வஜு இலா துவாயிக்கு, நாங்க தான் உங்க துவாவின் பக்கம் தேவையா இருக்கிறோமே தவிர நீங்க எங்களை துவா செய்ய சொல்றீங்க. ஆக அப்ப கூட தன்னை பெரிய ஆளு நினைச்சிடக்கூடாது. துவா செய்யக்கூடிய சக்தி உள்ளவங்க, உடனே ஒப்புக்கொள்ளப்படக்கூடியவங்க தன்னை ஒரு பணிவாக காட்டிக்கிட்டாங்க. எனக்கு மனசு கஷ்டத்தோடு நான் திரும்புற நேரத்துல ஒரு வயசான பொம்பளை அந்த கதவை திறந்து வெளியே வந்தாங்க. நீங்க தானே இப்ப சொன்னீங்க துவா செய்ய சொல்றீங்க, உங்க உமாவுக்கா துவா ஓதிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. வேகமா போய் எங்க வீட்டுல கதவை தட்டினேன். 20 வருஷமா நடக்க முடியாம பெட்ல கிடந்தவங்க நடந்து வந்து கதவை திறந்தாங்க. ஆக அப்படி ஒரு அதிசயத்தை நான் பார்த்தேன். அதே மாதிரி சாலிஹு உடைய மகா ஃபாத்திமா சொல்லுவாங்க, என்னுடைய சகோதரர் சாலிஹுக்கு கல்யாணம் நடந்தது, கல்யாண சீதன பொருட்கள் நிறைய வந்தது, திடீர்னு வீட்டுல தீ பிடிச்சி எல்லா சாமானும் எரிஞ்சு போச்சு. ஆனா ஒரே ஒரு முசல்லா, எங்க வாப்பா தொழுத முசல்லா மட்டும் அப்படியே கரியாம இருந்தது, அப்படியே இருந்தது என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி நஃப்சுர் ரஹ்மான் ஒரு கிதாபுல நான் பார்த்தேன், ஒரு ஆள் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போய் பார்க்கறதுக்காக ஒரு பாதியில நைட்டு போனார், கடுமையான இருட்டு. உடனே யா அல்லாஹ், அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி பொருட்டால் எங்களுக்கு பாதையை காட்டுவாயாக, வெளிச்சமாக்கி காட்டுவாயாகன்னு துவா செய்தார். மகனார் கூட போறார். உடனே அது லைட்டு போட்ட மாதிரி அந்த பாதையை ஆகிவிட்டு. இப்போ மகனார் கேட்டாங்களாம், நீங்க துவா செய்தீங்க, உடனே இந்த வெளிச்சம் ஆகிட்டேன்னு. மகனே, இது 1 வருஷம் இல்லை, 30 வருஷமா நான் அவங்கள கொண்டு நான் பொருட்டால் துவா செய்துட்டே இருக்கிறேன்,
அல்லாஹ் எனக்கு அந்த துவாவை ஒப்புக்கொண்டுகிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு சமயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்த்த ஒரு அறிஞர், இமாம் அஹ்மது பின் ஹம்பலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, பின்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றா, அவங்கள்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு பின்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்து கேட்கப்பட்டது. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவங்கள பத்தி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன், எனக்கு பின்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, அவங்கள்ட்ட போய் கேளுங்கிறாங்க. ஏன்னா ஜாமியு கராமத்துல் அவுலியால யூசுப் நபஹானி இந்த சொன்ன கடைசி செய்திகள் முழுவதும் அதுல அவங்க கொண்டு வர்றாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, துன்பத்திலும் இன்பத்திலும் சோதனையை அனுபவிச்சவர், பலியும் சர்ராயி வல் லர்ராய், ஒரே வரியில சொல்ல போனா இன்பத்திலும் சோதனை அனுபவிப்பவர், துன்பத்திலும் சோதனை அனுபவிக்கக்கூடிய சோதனையா வாழ்க்கையா கொண்டவர். ஆக அவர்களுக்கு அடிச்ச அடியில கடைசி வரைக்கும் 2 பெருவிரலும் செயலிழந்து விட்டதுன்னு எழுதுறாங்க. அதை வச்சு அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாத அளவுக்கு. ஆக யாரெல்லாம் அவர்களை திட்டினாங்களோ, பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் ஒரு மோசமான ஒரு பொறுக்கியாக இருந்தான், அவங்க அடுத்த வீட்டுக்காரன் ஒரு பொறுக்கியாக, அதனாலே அவனை கண்டா மூஞ்சியை சுழிச்சிருவாங்க, அவர் திருந்தணும். ஒரு நாள் அந்த ஆள் வந்தார், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னாரு. வலைக்கும் சலாம் மெதுவா சொல்லி குடிஞ்சிட்டாங்க. அவர் சொன்னாரு, நீங்க என்னைய இப்ப பழைய ஆள் இல்லை, நான் என்னை பத்தி நீங்க தப்பா விளங்கி இருந்தீங்களா, அந்த மாதிரி பழைய ஆள் இல்ல. இப்ப நான் ஒரு கனவு காட்சியை பார்த்துட்டு வந்திருக்கிறேன், நான் திருந்திட்டேன். என்னப்பா கனவு காட்சி அப்படின்னு கேட்டாங்க இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நேற்று ரசூலுல்லாஹ்வை கனவுல கண்டேன், ஒரு உயரமான மேடையில உட்கார்ந்து இருக்காங்க, அவங்க கீழே ஒரு கூட்டமே உட்கார்ந்து இருக்கு. அந்த கூட்டத்துல ஒவ்வொருத்தரும் ரசூலுல்லாஹ்ட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும் எனக்கு துஆ செய்யுங்க ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்யறாங்க கேட்கறாங்க. எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் துஆ செய்தாங்க. நான் மட்டும் வெக்கப்பட்டு கேட்கல, ஏன்னா நான் தப்பு செய்தவன்ல, நான் மட்டும் அந்த கூட்டத்துல கீழே உட்கார்ந்து இருக்கேன், நான் என்னை தவிர எல்லாருமே கேட்டுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூலுல்லாஹ் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, நீனும் என்கிட்ட ஏதாவது துஆ செய்ய சொல்லாமேன்னு. ரசூலுல்லாஹ் எனக்கு வெக்கமா இருக்கு, அதெல்லாம் வெக்கப்படாத, என் சஹாபாக்களை நீ திட்டாத. அப்ப அவர் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணவர் போல தெரியுது, உனக்கு நான் துஆ செய்யறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய எனக்கு துஆ செய்தாங்கன்னு சொன்ன உடனே இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொன்னாங்களாம், இந்த சம்பவத்தை நோட் பண்ணிக்கங்க, நம்ம இந்த விஷயங்கள் நமக்கு யூஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி தனக்கு பக்கத்துல உள்ளவர்கிட்ட சொன்னாங்களா, இது இந்த செய்தியை நீங்க குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், நாளைக்கு இந்த மாதிரி பல பேர்களுக்கு பல படிப்பினை பெறக்கூடிய நிகழ்ச்சியாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இமாம் அஹ்மது பின் ஹம்பலுடைய அந்த இறுதியை, அவங்களுடைய ஒரே ஒரு செய்தி, அவங்க வஃபாத்தான பிறகு அவங்கள கனவுல இப்னு ஹுசைமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஹதீஸ் எழுதிய மாமீதுல இப்னு ஹுசைமான்னு ஒரு ஹதீஸ் கிதாப் இருக்கு. நான் இஸ்கந்தரியா அலெக்சாண்டரியால இருந்தேன், அவங்க மரண செய்தி கேள்விப்படும் போது நான் அலெக்சாண்டரியால இருக்கும்போது நான் என்ன செய்தேன், ரொம்ப வேதனைப்பட்டேன். அவங்க ஜனாசாவில் கலந்து கொள்ள முடியாம ஆச்சேன்னு ரொம்ப வேதனைப்பட்டேன். அவங்கள கனவுல பார்த்தேன். கனவுல எப்படி நடந்து போறாங்கன்னா, ஒரு ஆணவத்தோடு ஒரு அரசர் எப்படி நடந்து போவாரோ அது போல ஒரு பெருமையான நடை. அப்ப நான் கேட்டேன், என்ன அந்த நடை பெருமை நடையா இருக்கு? இல்ல, இது அல்லாஹ் தஆலா எனக்கு தந்த ஒரு மதிப்பு. நான் அவங்களுடைய 2 கால்லையும் தங்க செருப்பு போட்டிருந்தார்கள், அவருடைய உடம்புல பச்சை துணியால் உடம்பு ட்ரெஸ் போட்டிருந்தா. பொதுவாக சொர்க்கத்தில் உள்ள உடையப்புல பட்டுக்குள்ள பச்சைப்பட்டு தான் எல்லாம் சொல்லுவான். 2 தங்க செருப்போடு நடந்து கொண்டிருப்பதை பார்த்தேன். அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், அல்லாஹ் அவங்களை என்ன செய்தான்? அல்லாஹ் தஆலா என்னை பார்த்து சொன்னான், என்னுடைய குர்ஆன் கலாமுல்லா, குர்ஆன் அது அல்லாஹ்வுடைய படைக்கப்பட்ட பொருள் அல்ல என்று என்னுடைய கலாம் ஷரீஃபை கண்ணியப்படுத்தினாதான் உனக்கு எவ்வளவு பெரிய மரியாதை என்று அல்லாஹ் சொன்னான். சொல்லிவிட்டு அல்லாஹ் மீண்டும் சொன்னான், சுபியானி சௌரி அவர்கள் மூலமாக அறிவிப்பில் வந்திருக்கக்கூடிய துவாக்களை எல்லாம் நீ நிறைய ஓதிருக்கீங்க, அதை நீங்க என்ன செய்யுங்க, அது எனக்கு இங்கேயும் ஓதுங்க அதை அப்படின்னு அல்லாஹ் சொன்னா. நான் சொன்னேன், யா அல்லாஹ், அனைத்து விஷயங்களும் யாருடைய சக்தியை கொண்டு நடக்குதோ அப்படிப்பட்ட பரம்பொருளே, உன்னுடைய சக்தியை கொண்டு கேட்கிறேன், எதை பத்தி என்கிட்ட நீ கேள்வி கேட்காத இறைவா, எதையும் நீ என்கிட்ட கேட்டுறாத அப்படின்னு நான் சொன்னேன். சரி, நீங்க சொர்க்கத்துல நுழைங்க என்று அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இப்னு ஹுசைமா சொன்னாங்க, ஒவ்வொரு இறைநேசர்களா பத்தி நான் கேட்டேன். சுபியானி சௌரி எப்படி இருக்கிறாங்க, அவர் 2 ரெக்கையோடு சொர்க்கத்தில் பறந்து கொண்டு திரிகிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அதே மாதிரி அப்துல் வஹாப் என்ற இறைநேசர் எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் முத்தான ஒரு கடலிலே அவரை பார்த்தேன். இப்படி ஒவ்வொரு ஆளை பத்தியா கனவுல நான் அவருடைய காட்சியை நான் கேட்டேன் என்று. ஆக அவர்கள் மறைந்த பிறகும் இந்த சமுதாயத்திற்கு சுப செய்தி அல்லாஹ் கொடுத்து அவர்களைப் போல இந்த சமுதாயம் வாழணும் என்பதற்காகவே அல்லாஹ் பல பேருடைய கனவிலே அவர்களை காட்டியிருக்கிறான். அதுபோல நம்மையும் வரயிலும் ஷரயிலும் பேணுதலிலும் சுகுதிலும் உலக பற்றற்ற தன்மையில் எப்படி அவர் சுகுதுன்னு ஒரு கிதாபே எழுதியிருக்கிறாங்க, உலக பற்றற்ற தன்மை. அவர்களுடைய இதை பத்தி எழுதுறாங்க, அவங்களுடைய இது
அவர்கள் எழுதிய கிதாபை பத்தி எழுதுறாங்க, எத்தனையோ ஒட்டகைகள் சுமக்கிற அளவுக்கு அவர்கள் கிதாப் எழுதியிருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார். அல்லாஹ் தாலா ஹதீஸ்ல ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்ற மாதிரி ஒரு தடவை சொன்னாங்க, இமாம் அஹ்மத், அதாவது நான் பகதாதை விட்டு வெளியே வந்தேன், ஒரு வாலிபரை விட்டு வந்தேன், அவரை மாதிரி சிறந்த அறிஞர் யாரும் இல்லை, அவரை விட சிறந்தவர் யாரும் இல்லை, அவரை விட பேணுதலான வாலிபர் யாரும் இல்லை, அவர்தான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் என்று ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மிஸ்ருக்கு வரும் பொழுது பகதாதில் ஒரு மனிதரை விட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னாங்கல்ல, அதே மாதிரி தன்னுடைய மாணவர்கிட்டே சொன்னாங்க, அஹ்மத் அபா அப்துல்லா, அப்துல்லாவின் தந்தையே, ஏதாவது சஹீஹான ஹதீஸா இருந்தால் எனக்கு தா, நான் அந்த ஹதீஸை வச்சு நான் சாம் நாட்டை சார்ந்த ஆலிமா இருந்தாலும் சரி, அல்ல மிஸ்ர் நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டு ஆலிமா இருந்தாலும் பரவாயில்ல, சஹீஹான ஹதீஸா இருந்தா எனக்கு சொல்லிவிடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அஹ்மத் இமாம் சொல்லுவாங்க. ஷாஃபி இமாம் நான் அவங்கள்ட்ட இருந்து பயன்பெற்றதை விட என்னுடைய ஹதீஸை கொண்டு அவங்க நிறைய பயன்பெற்று இருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தாலா இவர்களுடைய இல்மில் இருந்து நாமும் பயன்பெறக்கூடிய பாக்கியத்தினை அவர்கள் வரவோடு ஷரஐயை பேணியது போல நம்மும் வரவோடு ஷரஐயை பேணக்கூடிய ஒரு பேணுதலான இந்த பேசுவதன் மூலமாக அமல் செய்யக்கூடிய நசீபினை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. இந்த அல் இஹ்சான் இந்த சங்கத்திற்கு அல்லாஹ் தாலா உழைக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கையை, பரக்கத்தான வாழ்க்கையை, நீண்ட ஆயுளோடு ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தாலா ஆக்கி அவனுடைய ரிலாவுக்குரிய ஒரு செயலாக அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை ஆக்கி புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.